அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம் அண்ட் குட் மார்னிங் டு ஆல். இப்பொழுது இந்த த வின்ஸ் ஆஃப் இஸ்லாம் நடத்தும் 79வது சுதந்திர தின விழா இப்பொழுது துவங்க உள்ளது. தித்திக்கும் தேன் தமிழ் திக்கட்டும் பரவட்டும், முத்தமிழ் தாய்க்கியன் முதற்கண் வணக்கங்கள். நெற்றிக்கண் திறந்தாலும் குற்றம் குற்றமே என்று நக்கீரர் வழியில் வரும் நடுவரவர்களே, ஆண்டோர்களே, சான்றோர்களே, என்னை போன்றோர்களே அனைவருக்கும் என் முத்தான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாட்டின் வளர்ச்சிக்கு நம்மால் என்ன செய்ய முடியும் என்ற தலைப்பில் உங்கள் முன் கூற வந்துள்ளேன். நாட்டின் வளர்ச்சி என்பது நம் அனைவரின் கையிலும் தான் உள்ளது. ஒவ்வொரு நாடும் வளர்ச்சி அடைவதற்கு அந்நாட்டில் உள்ள மக்களின் பங்களிப்பு மிகவும் முக்கியம். நாட்டில் நாம் அனைவரும் சரியான வளர்ச்சிக்கு உதவ வேண்டும். நாம் நமது நாட்டில் சமூக கடமைகளை சரியாக கடைபிடிக்க வேண்டும். சமூகத்தில் வரும் பிரச்சனைகளை தீர்க்க உதவ வேண்டும். பெண்கள் மற்றும் குழந்தைகளின் உரிமையை பாதுகாக்கவும், அவர்களுக்கு கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கவும் உதவ வேண்டும். சமுதாயத்தில் பின்தங்கி உள்ளவர்களுக்கு நம்மால் முயன்ற உதவிகளை செய்ய வேண்டும். கல்வி, தரமான கல்வியை பெறுவதும் அதை மற்றவர்களுக்கு பகிர்வதும் முக்கியமான ஒன்று. பள்ளிக்கு செல்ல முடியாத குழந்தைகளுக்கு நம்மால் முடிந்த கல்வியை கற்றுக் கொடுக்க வேண்டும். கல்வி சார்ந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தலாம். சுகாதார விழிப்புணர்வை ஏற்படுத்துவது, தூய்மையான பழக்க வழக்கங்களை கடைபிடிப்பது போன்ற நிகழ்வுகளை நடத்தி மாணவர்களை ஊக்குவிக்கலாம். கல்வி மற்றும் சுகாதார துறைகளில் பங்களிப்பதன் மூலம் நமது நாட்டின் வளர்ச்சியை உயர்த்த முடியும். நாம் நமது சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும். சுற்றுச்சூழல் மாசுபடுவதை தடுக்க நாம் அனைவரும் நெகிழிகளை பயன்படுத்தக்கூடாது. மரங்களை நடுவது, குப்பைகளை அகற்றுவது, நீர்நிலைகளை பாதுகாப்பது போன்ற நாம் நமது நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு சொந்த தொழில் தொடங்குதல், புதிய தொழில்நுட்பங்களை கற்றல் போன்ற செயல்களை செய்யலாம். உள்ளூர் பொருட்களை வாங்குவதன் மூலம் உள்ளூர் பொருளாதாரத்தை மேம்படுத்தலாம். சேமிப்பு மற்றும் முதலீடுகளை வளர்க்கலாம். தனிநபர்களாகிய நாம் நம் சிறு பங்களிப்பை தரும் பொழுதுதான் நம் நாட்டின் வளர்ச்சியை கடைபிடிக்க முடியும். எனவே ஒவ்வொருவரும் தங்கள் பங்களிப்பை தந்து நாட்டை வளர்ப்போம். இறுதியாக நமது நாட்டின் மீது அன்பு கொண்டு அனைவரும் நம்மால் முடிந்த செயல்களை செய்வோம் என்று கூறி விடைபெறுகிறேன். எம் மகாலட்சுமி. செம்மொழி என்னும் மகுடம் சூடி சிறந்த பிறந்த மொழியானேன் தாய்மொழியாம் செந்தமிழ் மொழிக்கு எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு நன்றி சொல்ல சிறந்த வழி. இந்திய திருநாடு 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திரம் அடைந்தது. என்று தனியும் இந்த சுதந்திர தாகம், என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம் என்ற பாரதியாரின் வரிகளுக்கு ஏற்ப அந்நிய ஆதிக்கத்தில் அடிமைப்பட்டிருந்த நாம் இன்று அச்சமின்றி வாழ்வது நம் தியாகிகள் பெற்றுக் கொடுத்த சுதந்திரத்தால் தான். பல்வேறு இன்னல்கள், போராட்டங்களுக்கு இடையே சுதந்திரத்தை வாங்கி கொடுத்த தேச தலைவர்களை, தியாகிகளை இந்நாளில் நினைவு கோருவோம். கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது, சத்தியத்தை நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவில் என்ற நாமக்கல் கவிஞரின் வரிகளுக்கு ஏற்ப மகாத்மா காந்தி நடத்திய சுதந்திர போராட்டத்தில் வீறு கொண்டு எழுந்து பங்கு கொண்ட வீரர்கள் பலர். சுதந்திர போராட்டத்தில் பால கங்காதர திலகர், மகாத்மா காந்தி, ராணி லட்சுமி பாய், பகத்சிங் போன்ற பல தலைவர்களும், தென்னகத்தில் ராணி வேலு நாச்சியார், கட்டபொம்மன், வ.உ.சி., சுப்பிரமணிய சிவா, வாஞ்சிநாதன் போன்ற பல தலைவர்களும் மிக முக்கிய பங்காற்றி உள்ளார்கள்.
மேலோர்கள் வெஞ்சிரையில் வீழ்ந்து கிடப்பதுவும் நூலர்கள் செக்கடியில் வீழ்வதும் காணிகளையோ என்று பாரதியார் மனம் வருந்தி பாடும் வரிகளின் படி பல வீரர்களும் தலைவர்களும் கொடுமைக்கும் சித்திரவதைக்கும் ஆளானார்கள். பலர் தங்கள் இன்னுயிரை நாட்டிற்காக ஈந்தார்கள். மந்திரத்தாலும் தந்திரத்தாலும் பெற்றதில்லை நம்முடைய சுதந்திரம், உதிரத்தாலும் உயிர் தியாகத்தாலும் பெற்றதுதான் நம்முடைய சுதந்திரம். துயரின்றி நம் வாழ துன்பங்கள் பல கண்டவர்களுக்கும் மானத்தோடு நம் வாழ செக்கிழுத்த செம்மல்களுக்கும் ஒய்யாரமாக நம் வாழ உயிர் விட்ட சிங்கங்களுக்கும் சுதந்திரமாக நம் வாழ சண்டையிட்ட மற்றவருக்கும் இந்நாளில் நம் நன்றியை கூறுவோம் என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். பிறந்து சிறந்த மொழிகளிலே சிறந்தே பிறந்த மொழியாம் எம் தாய்மொழியாம் அன்னை தமிழை வணங்கி இச்சபையில் கூடியிருக்கும் ஆன்றோருக்கும் சான்றோருக்கும் என்னை போன்றோருக்கும் எனது வணக்கங்களோடு இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு என் தலைப்பினுள் நுழைகிறேன். இன்று எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்போ சுதந்திர தியாகிகளுக்கு நன்றி சொல்ல சிறந்த வழி. மயக்கம் உண்டாகும் போது அறிவு பயன்படாது, நம்பிக்கை மட்டுமே நம்முடன் இருக்கும். அது மட்டுமின்றி அறங்களையும் கற்றுக் கொடுத்த மகாத்மா காந்திக்கு எனது முதல் நன்றிகள். அவர் இல்லையேன் அகிம்சை வழியில் நமக்கு சுதந்திரம் கிடைத்திருக்காது. வாஞ்சிநாதன் அவர்கள் நம்மில் எத்தனை பேருக்கு இவரை பற்றி தெரியும்? இவர் நமது அடிமைத்தனத்தை நீக்குவதற்காக ஆஷ்துரை என்றவரை படுகொலை செய்துவிட்டு தானும் தன்னைத்தானே சுட்டுக்கொண்டு உயிர் நீத்து விட்டார். இவரது வீரத்திற்கு நாம் நன்றி சொல்லியே ஆக வேண்டும். வீரமங்கை வேல்நாச்சியார் அவர்கள் தனது பகுதியில் தேசிய கொடியை மீண்டும் நிலைநிறுத்தியே ஆவேன் என்று மட்டும் உறுதி கொள்ளாமல் தனது கணவனை படுகொலை செய்தவர்களை நான் வீழ்த்தியே காட்டுவேன் என சபதம் எடுத்து அதேபோல் வீழ்த்தி காட்டியவர் வீரமங்கை வேல்நாச்சியார் அவர்கள். வீரமங்கை வேல்நாச்சியார் அவர்களின் படைத்தளபதி குயிலியை பற்றி நாம் பேசாமல் இருக்கவே முடியாது. ஏனெனில் இவர் ஆங்கிலேயர்களின் கண்களில் மண்ணை தூவிவிட்டு ஒரு சாதாரண பெண் போல் வேடமணிந்து ஆங்கிலேயரின் அரண்மனைக்கு சென்று அங்கு ஆயுத கிடங்கினுள் தன் மீது தீ வைத்து கொண்டு குதித்து ஆயுதங்களை அழித்து தன் உயிரையும் விட்டார். இவரது தியாகத்திற்கு நன்றி சொல்லியே ஆக வேண்டும். இறுதியாக ஒருவரை பற்றி மட்டும் பேச விரும்புகின்றேன். பகத்சிங் அவர்கள். நம்மில் பெரும்பாலானோருக்கு இவரை பற்றி தெரியாது. இவர் ஒரு நாள் தூக்கு மேடையில் ஈடப்பட்டார் ஆங்கிலேயர்களால். அப்பொழுது அவரிடம் உனது கடைசி ஆசை என்ன என்று கேட்டதற்கு அவர் கூறினார், என் முகத்தில் துணியை இட்டு என்னை தூக்கிலிடக்கூடாது, ஏனெனில் என் உயிர் போகும் நொடி வரை இந்த பாரத தாயின் மண்களை நான் பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்றார். எனில் அவரது தேச பற்றிற்கு நாம் தலை வணங்குவது நமது கடமையாகும். என்னை இந்த உலகிற்கு பிரவேசித்த பெற்றோருக்கும் எனக்கு பேச கற்றுக் கொடுத்த ஆசிரியருக்கும் நற்சமிழுக்கும் நன்றி கூறுகிறேன். மேலும் நாம் இந்த இடத்தில் இப்படி ஒன்று கூடி சுதந்திரமாக பேசிக்கொண்டிருக்கிறோம் என்றால் அதற்கு காரணம் நமது தியாகிகள் வழங்கிய சுதந்திரமே ஆகும். அதை நாம் எப்பொழுதும் மறந்துவிடக்கூடாது. அப்படிப்பட்ட தியாகிகள் அனைவருக்கும் நன்றி பாராட்டுகிறேன். அனைத்து தியாகிகளை பற்றி பேச இந்த ஒரு உரை என்ன, ஒரு யுகமே போதாது. ஆகியால் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என் பேர் முகமது ரெகேனா. சென்ட் மேரிஸ் மெட்ரிகுலேஷன் புனித மரியன்னை மேல்நிலை பள்ளியில் படிக்கேன். நாட்டின் வளர்ச்சியில் மாணவர் பங்கு. தித்திக்கும் தேன் தமிழ் திக்கட்டும் பரவட்டும் முத்தமிழ் தாய்க்கு என் முதற்கண் வணக்கம். இச்சபையில் கூடியிருக்கும் மான்றோர்களே, சான்றோர்களே, என்னை போன்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நாட்டின் வளர்ச்சியை பற்றி உங்களிடம் பேச வந்துள்ளேன். மாணவர்களை செம்மைப்படுத்தினால்தான் இந்தியா வளரும். இந்தியாவின் ஆக்கப்பூர்வ சக்தியே மாணவர்கள் தான். இந்தியாவின் வளர்ச்சியே மாணவர்களின் கையில் தான் உள்ளன. பெருமை மிக்க திறமைகள் இப்பருவத்தில் தான் காணப்படுகின்றன. மண்ணை குலைத்தால்தான் மட்பாண்டம் வரும். மாணவர்களை செம்மைப்படுத்தினால்தான் இந்தியா வளரும். இந்தியாவின் ஆக்கப்பூர்வ சக்தியே மாணவர்கள் தான். தேசிய தலைவர்கள் இந்தியாவிற்கு ஆற்ற வேண்டிய கடமைகளை செய்ததினால்தான் இன்றளவும் சரித்திரத்தில் நிலைத்து காணப்படுகின்றார்கள். அன்றைய காலகட்டத்தில் சுதந்திரம் தான் பிறப்பு உரிமையாக கருதப்பட்டது.
அதனால்தான் இம்மண்ணில் மட்டும் மனித இனத்தவருக்கு எதிரான மரண தண்டனைகள் மறுக்கப்படுகின்றன. எவ்வளவு கொடியவனாக இருந்தாலும் சிறைவாசத்தின் மூலம் அஹிம்சை வழியில் நல்வழிப்படுத்தக்கூடிய கண்ணியம் இந்த மண்ணிற்கு உண்டு. கண்ணியத்தை கடைபிடிக்கக்கூடிய சட்டத்திட்டங்களை நிலைநாட்டக்கூடிய மாணவர்கள் உருவாக வேண்டும் அல்லது நாம் உருவாக்க வேண்டும். ஒளி தரும் நெருப்பாக இருக்க வேண்டுமே தவிர ஒளிக்கும் நெருப்பாக மாணவ சமுதாயம் மாறக்கூடாது. இதற்கு சிறந்த எடுத்துக்காட்டாக நான் கூறுகிறேன், நமது நாட்டின் ஜனாதிபதியும் அணு விஞ்ஞானியுமான அப்துல் கலாம் போன்றவர்கள் நம் நாட்டிற்கு தேவைப்படுகிறார்கள். சிறைவாசத்தின் மூலம் அஹிம்சை வழியில் நல்வழிப்படுத்தக்கூடிய கண்ணியம் இந்த மண்ணிற்கு உண்டு. நம்மளுக்கு புயல் வீசினால் படகை செலுத்த நினைப்பது தவறு. தீய சக்திகளை தீய சக்திகளால் அழிக்க நினைப்பதும் தவறு. புயல் போன்ற தீய சக்திகளை பொறுமையோடு யோசித்து களைவதற்கு மாணவ சமுதாயம் நல்ல யுக்திகளை கையாள வேண்டும். ஈர மண்ணில் தான் பூக்கள் அழகை கொட்டும், மாணவ பருவத்தில் தான் மனதை கட்டுப்படுத்த முடியும் என்று எனக்கு பேச வாய்ப்பளித்த அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் எனது நன்றியை கூறி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். எங்கும் சுதந்திரம் என்பதே நம் பேச்சு, எல்லோரும் சமம் என்பது உறுதியாச்சு என்ற பாரதியின் வரிகளுக்கேற்ப நாம் இன்று சுதந்திரமாக வாழ்வது நம் தியாகிகள் பெற்றுக் கொடுத்த சுதந்திரத்தால் தான். சுதந்திரம் ஒன்றும் எளிதாக கிடைக்கவில்லை. வியர்வை சிந்தி, ரத்தம் சிந்தி, செக்கிழித்து, சிறைப்பட்டு, மிதிப்பட்டு, வதைப்பட்டு, உயிரை விலையாக கொடுத்து பெற்ற சுதந்திரம். சுதந்திரத்தை காக்குவது நமது மண்ணின் கடமையாகும். சுதந்திரத்தை காக்க வேண்டிய பல தியாகிகள் போராட்டங்கள் செய்து உள்ளனர். அதில் அகிம்சை வழியில் காந்தியும், ஆயுதமேந்திய நேதாஜியும், எழுதுகோள் கொண்ட பாரதியும், வீரமங்களால் வேலுநாச்சியும், கப்பலோட்டிய வவுசியும், கப்பம் கட்டமர்த்த கட்டபொம்மனும் போன்ற எண்ணற்ற தியாகிகளின் வீரத்தால் கிடைத்த சுதந்திரம். சுதந்திர போராட்ட தியாகிகளை பற்றி பேசிக்கொண்டே போகலாம், ஆனால் காலமோ சுருக்கம். உங்கள் முகத்தில் வந்துவிடக்கூடாது சுணக்கம். எனக்கு இங்க பேச வாய்ப்பளித்தும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். என் பேரு ஏ மகாலட்சுமி. நான் சென்ட் மேரி ஸ்கூல்லேருந்து வந்திருக்கேன். நான் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். போட்டிக்கு வந்ததோர் தலைப்பு, போட்டிக்கு தர போறதோர் ஒரு அழைப்பு. அனைவருக்கும் வணக்கம். இந்திய திருநாடு 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் நாள் சுதந்திரம் அடைந்தது. சுதந்திரமானது எளிதாக கிடைக்கவில்லை. ரத்தம் சிந்தி, வேர்வை சிந்தி, செக்கிழுத்து, உதைப்பட்டு, மிதிப்பட்டு சுதந்திரம் விலையாக கொடுத்து பெற்ற சுதந்திரம். சுதந்திர போராட்டத்தில் தலைமையேற்று நடத்திய பெருமை மகாத்மா காந்தியவை சாரும். தென்னிந்தியாவில் வீர மங்கை வேலு நாச்சியார், வீரபாண்டிய கட்டபொம்மன், பாரதியார் ஆகிய பல தலைவர்களும் வீரர்களும் பங்கேற்றனர். இந்திய போராட்டத்தில் பால கங்காதர திலகர், பாரதியார், வ.உ.சி. சிதம்பரனார் போன்ற பல தலைவர்களும் பங்கேற்றனர். ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடிய வ.உ.சி. சிதம்பரனார் கப்பலோட்டிய தமிழர். பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூடி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். விரித்து மண்ணை படைத்து அதில் மாந்தரை வாழ்வித்து அதில் என்னையும் வார்த்து வளர்த்து வரும் உலக முதல்வருக்கு முதல் வணக்கம். அகத்தியனின் அமுத மொழி, கம்பனின் காவிய மொழி, உலகின் மூத்த முதல் மொழியாம் கண்ணல் கரும்பாய் காதில் இனிக்கும் கன்னித்தமிழாம் என் தாய் தமிழுக்கு தாய் வணங்குகிறேன். ஆன்றோர் அவையோரை வணங்கி ஆரம்பிக்கின்றேன் என் உரையை. ஆடுவோமே பல்லு பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோமே என்ற மீசை கவிஞன் பாரதியின் புரட்சிவர்களுக்கேற்ப இந்திய சுதந்திரம் ஓர் கனவும் கடமையும் என்ற தலைப்பில் வானளவு செய்திகளை கையளவு சுருக்கி ஓர் சிறிய முகவரை தந்திட உங்கள் முன் நிற்கின்றேன். சும்மாவா கிடைத்தது இந்த சுதந்திரம்? ஆங்கிலேயரின் அடிமைத்தனத்தின் கீழ் 300 ஆண்டுகளுக்கு மேலாக நம் முன்னோர்கள் உரிமைகள் மறுக்கப்பட்டு, உடைமைகள் நொறுக்கப்பட்டு, வளங்கள் கொள்ளையடிக்கப்பட்டு, மனித மாண்பு இழந்து கொத்தடிமையாய் வாழ்ந்தனர். எங்கும் மதிலே அடிமை, எதிலும் கொடுமை. இந்நிலையில் வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது. உனக்கேன் கொடுக்க வேண்டும் வரி என முதலில் ஆங்கிலேயரை எதிர்த்தார் நம் வீர தமிழர் வீரபாண்டிய கட்டபொம்மன். அதனை தொடர்ந்து கத்தி இன்றி ரத்தமின்றி அகிம்சை வழியில் காந்தியும்,
ஆயுதம் ஏந்தி நேதாஜியும், எழுச்சிமிக்க பாடல்களால் பாரதியும், வீர மங்கையாய் வேலுநாச்சியாரும், கப்பலோட்டி வ.உ.சியும், கொடியை ஏந்தி குமரனும் போராடினர். எத்தனை போராட்டங்கள், எத்தனை கசையடிகள், எத்தனை உயிர் தியாகங்கள்! அச்சனைக்கு முற்றுப்புள்ளியாய் 1947ஆம் ஆண்டு நமது இந்திய தேசம் சுதந்திரம் பெற்றது. இவ்வாறு பாடுபட்டு பெற்ற சுதந்திரம் நாம் வாழும் இக்கலி உலகத்தில் பண்புடனும் மாண்புடனும் மதிக்கப்படுகிறதா? வீட்டிற்கு ஒரு கட்சி, வீதிக்கு ஒரு மதம், ஊருக்கு 4 ஜாதி என எங்கும் எதிலும் பெற்ற சுதந்திரம் பிளவுபட்டு கிடக்கின்றது. இதற்கு என்னதான் தீர்வு? மாற்றம் ஒன்றே மகிழ்வை தரும். ஆம், மாற்றம் ஒன்றே மகிழ்வை தரும். ஆனால் இங்கு யாரையும் எதையும் மாற்ற இயலாது. இளைஞர்களே மாற்றத்திற்கான மந்திர சக்திகள். இனி ஒரு விதி செய்வோம், அதை என்னாலும் காப்போம் என்ற மீசை கவிஞன் பாரதியின் புரட்சி வரிகளுக்கேற்ப நடைமுறையில் உள்ள கலைகளை களைய வேண்டும். மாற்றங்களையும் மறுமலர்ச்சிகளையும் புகுத்த வேண்டும். அதற்கு முதலில் நாம் நேர்மையான, தூய்மையான, வாழ்மை மிக்க இளைஞர்களை உருவாக்க வேண்டும். அல்ல அல்ல குறையாத கல்வியும், உயிர் காக்கும் உயர் மருத்துவமும் உயர் தரத்தில் இலவசமாக்கப்பட வேண்டும். சிறு வயது முதலை சேமிக்கும் பண்பு சிந்தையில் ஓங்கிட வேண்டும். ஜாதிகள் இல்லையடு பாப்பா என்ற பாரதியின் வரிகளை வழக்கப்படுத்த சான்றிதழ்களில் சாதியும் நீக்கப்பட வேண்டும். ஆம், சான்றிதழ்களில் சாதியும் நீக்கப்பட வேண்டும். இனம் மொழி பாகுபாடுகள் களைந்து எங்கும் சமத்துவ மனம் கமல வேண்டும். வன்முறையற்ற வல்லமான பாரதம் உருவாக்க அனைவரும் வழிவகுக்க வேண்டும். உழுதவனுக்கு உணவில்லை, பயிரிட்டவன் பட்டினி என்ற நிலை மாற AI தொழில்நுட்பத்தை விவசாயத்தில் செலுத்தி நஞ்சில்லா விவசாயத்தில் நாடு செழிக்க அனைவரும் வழிவகுக்க வேண்டும். கிராமங்கள் முதல் நகரங்கள் வரை உள்ள டிஜிட்டல் தொழில்நுட்பத்தில் ஊழலற்ற நேர்மையான தொழில்நுட்பத்தை உருவாக்க வேண்டும். விபத்துக்களை தவிர்க்க சரியான விதிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும். என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், என் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் என்ற வரிகளுக்கேற்ப இறக்குமதியை குறைத்து ஏற்றுமதியை பெருக்க வேண்டும். ஆம், இறக்குமதியை குறைத்து ஏற்றுமதியை பெருக்க வேண்டும். இளைஞர்கள் வேலை தேடுபவர்களாக அல்லாமல் வேலை கொடுப்பவர்களாக மாற வேண்டும். பாரத நாடு ஒரு பழம் பெறும் நாடு, நீரதன் புதல்வர். இளைஞர்களே, தோழர்களே, வாருங்கள், நீங்கள் விதைக்கப்பட்ட விதைகள், வீர் கொண்டு எழுந்துங்கள், சளைக்காமல் முயலுங்கள், களைக்காமல் ஓடுங்கள், வெல்வோம், சாதிப்போம், நாளைய பாரதம் நமதே என கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சுதந்திரமாக வாழ வழி செய்த என் இறைவனுக்கு முதல் வணக்கம், அவையோருக்கு அடுத்த வணக்கம். உரிமைகள் மறுக்கப்பட்டு, உடைமைகள் நொறுக்கப்பட்டு, வளங்கள் கொள்ளையாடப்பட்டு, வாழ்க்கையில் மிச்சமில்லை ஏதுமில்லாத போதும் உயிர்கள் பல யோசித்து சுதந்திரம் வாங்கி தந்தார்கள். அந்த சுதந்திரத்தை அனுபவிக்கும் நாம், சுதந்திர தின விழா என்பது நம் இந்திய திருநாடு அந்நியர்களின் ஆதிக்கப்பிடியிலிருந்து கட்டவிழ்க்கப்பட்டு விடுதலை பெற்ற நாளையே சுதந்திர தின விழா என்கிறோம். இந்த சுதந்திரம் சும்மா கிடைக்கப்பட்டதா? இல்லை. எத்தனை கசையடிகள், எத்தனை போராட்டங்கள், எத்தனை உயிர் தியாகங்கள். இவ்வாறெல்லாம் உயிர் தியாகங்கள் பல செய்து கல்வி, எழுத்து, பெண்ணுரிமை, எவர் வேண்டுமானாலும் எந்த மதத்தையும் தழுவலாம் என்ற பல்வேறு சுதந்திரங்களை பெற்றிருந்தாலும் ஆனால் இன்னும் ஒரு சில இடங்களில் இந்த சுதந்திரங்கள் எல்லாம் மறுக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு கிடைத்துள்ள சுதந்திரத்தை இன்னும் பேணி காப்போம் என்று கூறி பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் கயல் பாரதி. நான் பில்லியன் எஜுகேஷன் பள்ளியில் 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். உரிமைகள் மறுக்கப்பட்டு, உடைமைகள் நொறுக்கப்பட்டு, வளங்கள் திருடப்பட்டு, வீரர்களின் உயிர்கள் பறிக்கப்பட்டு, எண்ணில் அடங்கா துன்பங்கள் பட்டு கிடைக்கப்பெற்றது நம் சுதந்திரம். சுதந்திரம் என்பது நமது உரிமை.
இது இல்லையே என்றால் கிடைக்கும் சிறுமை. காந்தியின் பொறுமையும் சுபாஷின் வலிமையும் இணைந்து கிடைத்தது சுதந்திரம் என்னும் பெருமை. பிறந்து சிறந்த மொழிகளிலே சிறந்தே பிறந்த மொழியாம் எம் தமிழ் மொழிக்கும், வீரம் நிறைந்த தமிழ் மண்ணுக்கும், விவேகம் நிறைந்த கயல் பாரதியின் வணக்கங்களை கூறி நான் பேச போகிறேன். என் தலைப்பினில் இறங்கி நான் உங்கள் முன் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு சுதந்திர இந்தியாவும் இளைஞர்களின் பொறுப்பும். அண்ணல் காந்தியின் அகிம்சையால் கிடைத்த சுதந்திரம், பகத்சிங்கின் புரட்சியால் கிடைத்த சுதந்திரம், பாரதியின் கவிதையால் கிடைத்த சுதந்திரம், கட்டபொம்மனின் கம்பீரத்தால் கிடைத்த சுதந்திரம், வேலு நாச்சியாரின் லட்சியத்தால் கிடைத்த சுதந்திரம், கொடிகாத்த குமரனின் தியாகத்தால் கிடைத்த சுதந்திரம், சுபாஷின் வீரத்தால் கிடைத்த சுதந்திரம், வ.உ.சி.யின் தியாகத்தால் கிடைத்த சுதந்திரம், புலிதேவரின் மனவலிமையால் கிடைத்த சுதந்திரம். தியாகிகளின் தியாகத்தை நினைத்து பார்க்க வேண்டிய நேரம் இது. இன்று ஆகஸ்ட் 15 இந்த நாளில் சுதந்திர தினத்தை நாம் கொண்டாடுகிறோம். இந்திய நாடு 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திரம் அடைந்தது. நம் சுதந்திரம் எளிமையாக கிடைக்கவில்லை, தியாகிகளின் உன்னதமான உயிர் தியாகத்தால் கிடைத்தது. இந்த நேரத்தில் இளைஞர்களாகிய நாம் நம் பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுவோம். காந்தியடிகளின் அகிம்சை வழியில் நடப்போம். தேசிய கொடிக்கும் நாட்டு பண்ணிற்கும் மரியாதை செலுத்துவோம். நம் திறமைகளை வெளிப்படுத்தி அறிவியல் விஞ்ஞானிகளாக மாறி நாட்டிற்கு பெருமை சேர்ப்போம். சிறந்த விளையாட்டு வீரராக மாறி நாட்டிற்கு பெருமை சேர்ப்போம். நேர்மையான அரசியல்வாதியாக மாறி நாட்டிற்கு பெருமை சேர்ப்போம். இந்தியா வல்லரசு என்ற கனவினை ஐயா அப்துல் கலாம் அவர்களின் கனவினை நிறைவேற்றிட முயற்சி செய்வோம் என்று வாய்ப்புக்கு நன்றி கூறி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த். ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் இஸ்லாம் யூடியூப் சேனல் முன்னெடுக்கும் 79வது இந்திய சுதந்திர தினத்தை முன்னிட்டு நாங்கள் இந்த பேச்சு போட்டி கண்டக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ 6th to 8th இருக்கிற பசங்க மட்டும் இங்கே அசம்பிள் ஆகிருக்கீங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் எல்லோரும் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட வின்னர்ஸ் லிஸ்ட் எல்லாமே பக்கத்தில் இருக்கிற செந்தில் மஹாலில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஜெயிக்காதவங்களுக்கும் பிரச்சனை இல்லை, பார்ட்டிசிபேஷன் சர்டிஃபிகேட் எல்லாருக்குமே உண்டு. ஸோ நீங்கள் அந்த ஒன்ஸ் இந்த சர்டிஃபிகேட் வாங்கிட்டீங்க அப்படின்னா அந்த ரைட் சைட் கார்னரில் ஒரு QR கோட் இருக்கும். அதை நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்க அப்படின்னா எங்களோட சேனல் நேம் தெரியும், த வின்ஸ் ஆஃப் இஸ்லாம் அப்படின்னு. அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி அதோட இணைஞ்சிருந்துருக்கோங்க. நாங்கள் நிறைய ப்ரோக்ராம்ஸ் நடத்துவோம். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் பற்றி எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம். ஆஃப்லைனாக இருக்கட்டும், இங்கே மாதிரி மண்டபத்தில் நடக்கிறதா இருக்கட்டும், ஆன்லைனில் இருக்கட்டும், எல்லா டீட்டெயில்ஸும் நாங்கள் ஷேர் பண்ணுவோம். ஸோ இப்போ புதுசாக ஒரு வெப்சைட்டும் ஆரம்பிக்க போகிறோம். அதுக்கு நீங்கள் ஏதாவது கண்டென்ட் ரைட் பண்ணுறீங்க இல்லைன்னா கவிதை எழுதுறீங்க அப்படின்னா நீங்கள் எங்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா நாங்கள் உங்களை ஜாயின் பண்ணிவிடுவோம். ஸோ உங்களுக்காக எல்லா ஹெல்ப்பும் பண்ணுறதுக்கு சேனல் தயாராக இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். என்னை கவர்ந்த சுதந்திர போராட்ட தியாகி சுபாஷ் சந்திரபோஸ். இந்தியாவில் சுதந்திரத்திற்காக உயிரை தியாகம் செய்த பல மாவீரர்கள் உள்ளனர். அவர்களில் எனக்கு மிகவும் கவர்ந்தவர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ். அவர் 1897 ஜனவரி 23 அன்று ஒடிசா மாநிலத்தில் பிறந்தார். சிறு வயதிலேயே தேசபக்தி மனப்பாங்கும் துணிச்சலான இயல்பும் கொண்டவராக விளங்கினார். காங்கிரஸ் கட்சியின் தலைமை வகித்த முதல் காலத்தில் அவர் சுதந்திரம் பிச்சையாக கிடைக்காது, போராடி பெற்றே தீர வேண்டும் என்ற மனப்பான்மையை மக்களிடம் விதைத்தார். மகாத்மா காந்தியின் அகிம்சை பாதையிலிருந்து வேறுபட்டு தூ முன்னே குந்தோ மேதும்கே ஆசாதி தூங்கா என்ற அவரது கூச்சு இன்றும் இளைஞர்களை ஊக்குவிக்கிறது. நேதாஜி தம் உயிரை நாட்டுக்காக அர்ப்பணித்த வீரர். அவரது தன்னலமற்ற தேசப்பணி, உறுதியான மனப்பாங்கும் தன்மை, அவர் வாழ்ந்த விதமும் போராடிய விதமும் நம் தேசத்தின் சுதந்திரம் எவ்வளவு போராட்டத்திற்கு பலன் என்பதை அவர் நினைவுபடுத்துகிறார். நன்றி.
தத்தித்தாதூதிரி தாதூதிரி தத்துதி துத்தி துதைதி துதைத்ததாதூதி தித்தித்த தித்தித்த தாதேது தித்தித்த தெத்தாத்தோ தித்தித்த தாது தாளசிக்கும் தாளாட்டில் தமிழ் கற்று பார் போற்றும் பாரதியின் கவி கற்று கம்பன் கவியில் இசை கற்று வந்ததே எனக்கு தமிழ் பற்று. கைப்பொருள் தன்னில் மெய்ப்பொருள் கல்வி என்பதற்கிணங்க இக்கலியுகத்தை கல்வியுகமாக மாற்றிக்கொண்டிருக்கும் த வின்ஸ் ஆஃப் இஸ்லாம் யூடியூப் சேனலுக்கு சொற்பூமாலையில் பாமாலை சுட்டி வணங்குகிறேன். கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. ஆம், அவையில் அமர்ந்திருக்கும் அவையோரை வணங்கி உங்கள் ஆசிக்கொண்டு மூவேந்தரின் தமிழ் கொண்டு நற்றமிழில் சொற்கொண்டு வள்ளுவரின் வாழ் கொண்டு சொற்போரிட வந்தேன் அன்னை தமிழ் கொண்டு. கிஸ்தி திரை வரி வட்டி வானம் பொழிகிறது பூமி விளைகிறது உனக்கேன் கொடுப்பது கிஸ்தி. எங்களோடு வயலுக்கு வந்தாயா ஏற்றம் நிறைத்தாயா நீர் பாய்ச்சி நெடுவயல் நிறைய கண்டாயா நாற்று நட்டாயா கழனி உழவர்களுக்கு கஞ்சி களையம் சுமந்தாயா இல்லை அங்கு கொஞ்சி விளையாடும் என் குலப்பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணிபுரிந்தாயா. எதற்கு கேட்கிறாய் திரை ஏன் கேட்கிறாய் வரி சொல்லம்புகளால் ஆங்கிலேய ஆதிக்கத்தை அதிர வைத்த முதல் பாளையக்காரர். இந்திய வரலாற்றில் ஆங்கிலேயருக்கு எதிரான முதல் குரல் இவருடையது. தமிழ் மக்களின் வீரத்தினை தரணியெங்கும் உயர்த்திய பெருமையாளனாக விளங்கும் வீரன் வீரபாண்டிய கட்டபொம்மன். இவர் அழகிய வீரபாண்டியபுரத்தில் ஜனவரி 3, 1760 அன்று பிறந்தார். தனது 30வது வயதில் பிப்ரவரி 2, 1790 அன்று பாளையக்காரராக பொறுப்பேற்றார். ஆங்கிலேயர்களின் ஆதிக்கம் அப்பொழுது கொடி கட்டி பறந்தது. நவாப்பின் ஆணைக்கிணங்க அனைத்து பாளையக்காரர்களும் வரி செலுத்தி வந்தனர். ஆனால் கட்டபொம்மன் வரி செலுத்தவில்லை. ஊரான் தோட்டத்திலே ஒருத்தன் போட்டானாம் வெள்ளரிக்காய், காசுக்கு 2 விற்கச் சொல்லி கணக்கு போட்டானாம் வெள்ளைக்காரன் என்பதற்கேற்றாற்போல் என் பாளையத்திற்கு ஏன் நான் வரி செலுத்த வேண்டும் என ஆங்கிலேயர்களை எதிர்த்தார். கட்டபொம்மன் வரி செலுத்த மறுத்ததால் 1797 ஆலந்துறை பாஞ்சாலக்குறிச்சி கோட்டையின் மீது போர் தொடுத்து வீரபாண்டிய கட்டபொம்மனிடம் தோற்று ஓடினார். நெல்லை மாவட்ட கலெக்டராக இருந்த ஜாக்சன் துரை தனது தந்திரத்தால் ராமநாதபுரத்தில் கைது செய்ய நினைத்தார். ஆனால் கட்டபொம்மன் அதை முறியடித்து பாஞ்சாலக்குறிச்சி வந்தடைந்தார். இது சாதாரணமல்ல. தனி ஒருவராயிருந்து ஆங்கிலேயர்களை எதிர்த்து சிங்கமாய் சீறி நின்றார். என்னுயிர் இன்றி என் மண்ணுயிர் காப்பேன் என்று தொடர்ந்து போராடினார். அக்டோபர் 1799 பானர்மேன் என்ற ஆங்கிலேய தளபதி பாஞ்சாலக்குறிச்சி கோட்டையை கைப்பற்றினார். சுட்டாலும் சங்கு வெண்மை தரும், மிதித்தாலும் பூமி தாங்கி நிற்கும், சபித்தாலும் வானம் மழை கொட்டும், வெற்றி கிடைத்தாலும் அடக்கம் எழுந்து நிற்கும், தோல்வி கிடைத்தாலும் என் பயணம் தொடர்ந்து நிற்கும், முயற்சியும் பயிற்சியும் என் கையில், முடிவு எப்பொழுதும் இறைவன் கையில், பேச்சில் முடிவில் வணங்குவது என் வழக்கம், பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி வணக்கம். எனது பெயர் ஸ்ரீமதி அமளி மகளிர் மேல்நிலைப்பள்ளி 7ஆம் வகுப்பு ஆ பிரிவில் படித்து வருகிறேன். நான் எடுத்திருக்கும் தலைப்போ நாட்டின் தலைமை பதவிக்கு வந்தால். பேச்சு போட்டிக்கு வந்ததொரு அழைப்பு, போட்டிக்கு தரப்பட்டது நல்லதொரு தலைப்பு. அழைப்பில் மகிழ்ந்து தலைப்பை புரிந்து என் பேச்சிலே தரப்போகிறேன் நல்லதொரு விருந்து. அவையோர் அனைவரையும் வணங்கி தொடங்குகிறேன் என் உரையை. எனக்கு மேடை பேச்சு என்றாலே அலர்ஜி, அதையும் மீறி நான் பேச வந்துள்ளேன் என்றால் அது அமளிப்பள்ளியின் வளர்ச்சி. வானோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன், கோல் நோக்கி வாழும் குடி. உலகத்தில் உள்ள உயிர்கள் எல்லாம் மழையை நம்பி வாழ்கின்றனர். அதே போல் குடிமக்கள் எல்லாம் அரசனுடைய செங்கோலை நோக்கி வாழ்கின்றனர். அப்படிப்பட்ட முதல்வர் என்னும் பதவி எனக்கு கிடைத்தால் நம் நாட்டையும் நாட்டு மக்களையும் நல்வழிப்படுத்துவேன் என்று பேச்சு போட்டியில் காண்போம் வாருங்கள். இயற்கை மழையை கொடுத்தது, செயற்கை மழையை கெடுத்தது என்பதே தற்போது நடந்து கொண்டிருக்கும் நிகழ்வு. எனவே நான் முதலமைச்சரானால் நான் இடும் முதல் கையொப்பம், நமது நாட்டில் அனாவசியமாக எந்த மரங்களையும் வெட்டக்கூடாது. நாட்டில் உள்ள அனைத்து நீர்நிலைகளை சுத்தப்படுத்தவும், ஆழப்படுத்தவும், தூர்வாரவும் மற்றும் அனைத்து கிராமங்கள் நகரங்களுக்கு குடிநீர் ஆதாரங்களை கொண்டு வரவும் செயல்படுத்துவேன்.
நான் நாட்டின் தலைமை பதவிக்கு வந்தால் சாலை விபத்துக்களை தவிர்ப்பேன். ஏனெனில் அதனால் இழப்பது வேறொன்றுமில்லை, ஒரு உயிர்தான். எனவே நான் சாலை விபத்துக்களை தவிர்ப்பேன். நான் முதல்வரானால் முதலில் ஒழிப்பது சாராய் கடை. அதனால் பாதிக்கப்படுவது அவர் மனைவியும் பிள்ளைகளும் தான். மிக முக்கியமாக நான் முதல்வரானால் ஏழை எளிய மக்களின் வறுமையை புரிந்து அவர்களின் குழந்தைகளை இலவசமாக படிக்க வைப்பேன் என்று கூறுகிறேன். எண்ணென்ப என எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு. உயிர் வாழக்கூடிய ஒருவனுக்கு எண்ணும் எழுத்தும் இரண்டு கண்களை போன்றது. பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை குறைந்தது 10ஆம் வகுப்பு வரையாவது படிக்க வைக்க வேண்டும். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்பதை மறவாமல் நமக்கு அன்றாடம் உணவு அளிக்கும் விவசாயத்துக்கு முக்கிய பங்கு அளிப்பேன். ஜாதி என்ற ஒன்று எப்படிவத்திலும் கேட்கப்படாது. வேலன்றி வென்றி தருவது மன்னன் கோலதுவாம் கோடாதெனி என்பதை மனதில் நிறுத்தி முதலமைச்சரான நான் எனது செங்கோன்மையை கோணாமல் எனது தாய்நாட்டை காப்பேன். இது எனக்கு மட்டுமல்லாமல் நம் அனைவருக்கும் பொதுவானது. நாட்டை காக்க சுய ஒழுக்கத்தையும் அரசின் விதிமுறைகளையும் சரியாக பின்பற்றி நமது நாடும் வீடும் நலம் பெற வாழ்வோம் வளர்வோமாக. வாழ்க இந்தியா, வளர்க நம் தாய்நாடு. இதுவரை நான் பேசுவதை கேட்ட அனைத்து ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் இங்கு வந்துள்ள அனைவருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என் பெயர் ராபியுலா. நான் அமளி மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் படிக்கிறேன். ஆ பிரிவில் படிக்கிறேன். என்னை கவர்ந்த சுதந்திர போராட்ட தியாகி கொடிகாத்த குமரன். என் தாய்மொழியான தமிழை வணங்கிய அபயோக அனைவருக்கும் என் முத்தான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மானம் காக்க ஆடை கொடுக்கும் திருப்பூர் நகரில் தேசிய கொடியின் இழுக்கை போக்கிட தேசிய கொடியினை கையில் ஏந்தியபடி மண்டை உடைந்து உயிர் நீத்த மாவீரர், இந்திய சுதந்திர போராட்டத்தில் மறக்க முடியாத வீரர் தியாக செம்மல் கொடிகாத்த குமரனை பற்றி நான் பேசப் போகிறேன். திருப்பூர் குமரன் 1904ஆம் ஆண்டு ஈரோடு மாவட்டத்தில் உள்ள சென்னி மலையில் நாச்சுமுத்து கருப்பாய் தம்பதியினருக்கு 3வது மகனாக பிறந்தார். இவருக்கு பெற்றோர் இட்ட பெயர் குமாரசாமி. திருப்பூர் குமரன் சென்னிமலையில் தனது ஆரம்ப கல்வியை 5ஆம் வகுப்பு வரை படித்தார். பின்னர் குடும்ப சூழ்நிலை காரணமாக அவரது குல தொழிலான கைத்தறி நெசவு தொழிலை செய்தவர். விடுதலை போராட்டத்தில் திருப்பூர் குமரனின் பங்கு. இவர் காந்தியின் கொள்கையால் பெரிதும் ஈர்க்கப்பட்டார். 1925ஆம் ஆண்டு காந்தி திருப்பூர் வந்திருந்தார். அங்கு காந்தியினை முதலாக பார்த்தார். அந்நிய துணி மறியல், மதுக்கடை மறியல் என திருப்பூர் நகரில் பல போராட்ட கிளர்ச்சி கொண்டது. இம்மறியல்களில் குமரனும் கலந்து கொண்டார். 1930ஆம் ஆண்டில் வேதாரண்யத்தில் உப்பு சத்தியாகிரகம் நடைபெற்றது. குடும்ப சூழ்நிலை மற்றும் அலுவலக வேலை காரணமாக இவரால் கலந்து கொள்ள முடியவில்லை. 1932ஆம் ஆண்டில் ஜனவரி 10ஆம் தேதி திருப்பூர் நகரில் ஓர் ஊர்வலம் நடந்தது. குமரன் தேசிய கொடியினை பிடித்து கொண்டு தலை நிமிர்ந்து ஏறினரை போட்டு சென்றார். வந்தே மாதரம் மகாத்மா காந்திஜி வாழ்க என்று முழங்கிக் கொண்டே ஊர்வலம் காவல் நிலையத்தை நெருங்கியது. அப்போது காவல் நிலையத்தில் இருந்த உயர் அதிகாரிகள் மற்றும் பல காவலர்கள் கூட்டத்தில் உள்ளவர்களை தடியடி நடத்தினர். இதில் போராட்டக்காரர்கள் 4 புறமும் ஓடினர். ஆனால் குமரன் மட்டும் தேசிய கொடியினை இறுக்கி பிடித்து கொண்டு முன்னோக்கி நடந்து கொண்டிருந்தார். இதனை கண்டு பொறுக்க முடியாமல் மேலும் மேலும் அவரை தடியால் பலமாக அடித்தனர். மண்டை பிளந்து இரத்த ஆறு ஓடியது. வந்தே மாதரம் வந்தே மாதரம் என்று சொன்ன குமரனின் வாய்கள் இரத்தத்தால் நிரம்பியது. உயர்த்தி பிடித்த கொடியை இறுக்கி பிடித்து கொண்டு மண்ணில் வீழ்ந்தார் குமரன். இதனால் இவரை கொடிகாத்த குமரன் என்றனர். அடிபட்டிருந்த குமரன் ஜனவரி 10ஆம் தேதி மருத்துவமனையில் சேர்த்தனர். ஆனால் சிகிச்சை பலன்றி 1932ஆம் ஆண்டு ஜனவரி 12ஆம் தேதி அதிகாலையில் உயிர்ந்தார். தேசத்தின் மானம் காக்க சுவாசித்த சுவாசத்தை தேசத்திற்கு பரிசாக கொடுத்த தியாக செம்மலை என்றென்று போற்றோம். நன்றி, வணக்கம். என் பெயர் வர்ஷினி. அமளி கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் படிக்கிறேன். தமிழுக்காக தலைவணங்கும் என் சிரம் தமிழ் வளர என் உடல் ஆகட்டும் உரம். அனைவருக்கும் என் அன்பின் வணக்கம். சுதந்திரம் என்பது கொடுக்கப்படுவதில்லை, எடுக்கப்படுவது என உறக்க கூறி இந்திய மக்களால் நேதாஜி என அழைக்கப்படும் சுபாஷ் சந்திர போஸ் அவர்களை பற்றி என் நெஞ்சின் ஆழத்தில் இருந்து ஒரு சில கருத்துக்கள் இதோ. ஆங்கிலமிருந்து இந்தியா சுதந்திரம் அடைய வேண்டும் என்று நினைத்து போர் நடத்தி இந்திய இராணுவ படையை உருவாக்கி ஆங்கிலமிருந்து இந்தியா சுதந்திரம் அடைய வேண்டும் என்று எதிர்த்து போராடியவர் தான் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களை பற்றி என் நெஞ்சிலிருந்து கருத்துக்கள். 1897ஆம் ஆண்டு ஜனவரி 23ஆம் நாள் ஜனாகிநாத் போஸுக்கும் பிரபாவதி தேவிக்கும் 9வது மகனாகிய ஒரு வங்காள இந்து குடும்பத்தில் இருந்து பிறந்தார். அவரின் தந்தை ஒரு சிறந்த வக்கீல் ஆவர். இவர் ஒரு புகழ்பெற்ற தமிழர் ஆவர்.
இவர் கல்வி கற்பதில் சிறந்த மாணவராக விளங்கிய போஸ் தன்னுடைய தந்தையின் விருப்பத்திற்காக சிவில் சர்வீஸ் துறையில் வேலைக்கு சென்றார். அவர் ஆங்கிலருக்கு வேலை பார்ப்பதாக நினைத்த அவர் உடனே வேலையை ராஜினாமா செய்துவிட்டார். இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியில் இந்திய தேசிய இராணுவ படையில் வேலைக்கு சென்றார். இவர் 1897ஆம் ஆண்டு அரசியல் கட்சியின் தலைவரானதும் இவர் இந்தியா சுதந்திரம் அடைய வேண்டும் என்று நினைத்து போர் நடத்த தொடங்கினார். ஆகஸ்ட் 15, 1944ஆம் ஆண்டு இந்தியா சுதந்திரம் அடையலாம் என்று அவர் போர் நடக்க தொடங்கினார். ஆனால் இந்தியா பல காரணங்களால் தோல்வியை மட்டுமே அடைந்து கொண்டிருந்தது. இவர் வீரர்களே மனதில் சோர்வடையாதீர்கள் என்று நம்பிக்கை கொடுத்தார். ஆகஸ்ட் 18, 1945ஆம் ஆண்டு இவர் பர்மா எனும் தீவுக்கு அருகிலே காலமடைந்தார். அவர் காலமடைந்தார். இவர் காலமானதே ஒரு மர்மமாகவே புதைக்கப்பட்டது. இந்தியர்கள் யாரும் இவர் காலமானதை இல்லை, இது அவள் காலமாகவில்லை என்று அவர் நம்பினார்கள். இன்னும் வரைக்கும் அவர் மரணம் மரமாகவே புதைக்கப்பட்டது. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் முத்தான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். விடுதலை என்பது ஒரு சொல் மட்டுமல்ல, அது ஒவ்வொரு இந்தியனின் இதயத்திலும் துடித்த கனவு. அந்த கனவில் வரலாறு பேசும்போது சில நேரங்களில் முஸ்லிம்களின் பங்கு மறைவாகவே போய்விடுகிறது. அங்கு சாகாவரம், தியாகம், ஒற்றுமை ஆகியவற்றின் முன்னோடிகளாக முஸ்லிம் வீரர்கள் நின்றிருந்தனர். அவர்களின் பெயர் மட்டுமல்ல, அவர்களின் செயல்களும் நம் வரலாற்றின் இரத்தத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்று கூறி என் உரையை தொடங்குகிறேன். இந்திய விடுதலை போராட்டம் என்பது ஒரு மதத்தின், ஒரு மொழியின், ஒரு சமூகத்தின் கதை மட்டுமல்ல, அது ஒரு ஒட்டுமொத்த இந்தியாவின் கதையாகும். அந்த கதையில் முஸ்லிம்களின் பங்கு அந்த கதையின் ஒரு முக்கிய அத்தியாயமாகும். 1857ஆம் ஆண்டு நம் முதல் சுதந்திர போராட்டம் வெடித்தபோது பகத்கான், மௌலவி லியாகத் அலி, பேகம், ஹஜரத் மகால் ஆகியோர் தங்களது உயிரையே பணயம் வைத்து பிரிட்டிஷ் ஆட்சியை எதிர்த்தனர். அதன் பிறகு கல்வி, சிந்தனை, அரசியல் ஆகியவற்றின் ஒளிபாய்ச்சினர். சையீத் அகமது கான் கல்வியின் முக்கியத்துவத்தை பரப்பினார். அபுல் கலாம் ஆசாத் இந்தியாவின் சுதந்திரம் இந்து முஸ்லிமின் ஒற்றுமையில்தான் இருக்கிறது என்று வலியுறுத்தினார். 1919இல் கிலாஃபத் இயக்கம் முஸ்லிம்களுக்கு மட்டுமல்லாமல் இந்திய சுதந்திர இயக்கத்தையே வலுப்படுத்தியது. முகமது அலி மற்றும் ஷவுக்கத் அலி ஆகியோரின் துணிச்சல் மகாத்மா காந்தியின் அகிம்சை பாதையுடன் சேர்ந்தபோது ஒரு புதிய சக்தி உருவானது. அஷ்ஃபகுல்லா கான் தனது 27 வயதில் தூக்கு கயிற்றை அஞ்சாமல் அணிந்தவர். அவர் தூக்கு கயிற்றை அணிந்தபோது கூறிய வார்த்தைகள், என் இரத்தம் இந்த மண்ணில் கலந்து ஒரு சுதந்திர மலராய் மலரட்டும், இன்னும் நம் காதுகளில் ஒலிக்கிறது. முஸ்லிம் சகோதரர்கள் சுதந்திரத்திற்காக அரசியல் மேடையிலும், ஆயுத போராட்டத்திலும், கல்வி மேம்பாட்டிலும், சமூக ஒற்றுமையிலும் தங்களது முழு பங்களிப்பையும் செய்துள்ளனர். அவர்களின் பங்களிப்பு அனைத்தும் நம் சுதந்திர கொடியின் ஒவ்வொரு வண்ணத்திலும் பதிந்துள்ளது. நாம் அனைவரும் ஒரே தேசத்தின் பிள்ளைகள். மதம் பிரிக்காது, மனம் இணைக்கிறது. ஒற்றுமையால் கிடைத்த சுதந்திரம் ஒற்றுமையாலே இருக்கட்டும் என்று கூறி வாய்ப்பளித்த அனைத்து நல்லுள்ளங்களையும் வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அமளி கேர்ள்ஸ் செகண்டரி ஸ்கூல். எஸ் காவ்யா, அமளி ஸ்கூல். பேச்சு போட்டிக்கு வந்ததோர் அழைப்பு, போட்டிக்கு தரப்பட்டது நல்லதோர் தலைப்பு. அழைப்பை மகிழ்ந்து தலைப்பை புரிந்து என் பேச்சிலே தரப்போகிறேன் நல்லதோர் விருந்து. அவையோர் அனைவரையும் வணங்கி தொடங்குகிறேன் என் உரையை. தாருங்கள் உங்கள் காதுகளை. தியாகம், வீரம், கடமை, நாட்டுப்பற்று என்று ஆண்களுக்கு நிகரான சுதந்திர வேள்வியில் பங்கேற்று பாரத தாயின் மணிமுகத்தில் மாணிக்கமாய் மின்னும் ஜான்சி ராணி லட்சுமிபாய் அவர்களை பற்றி பேசப்போகின்றேன். இந்தியாவில் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக போரிட துணிந்து வந்தவர்களின் முன்னோடி ஜான்சி ராணி லட்சுமிபாய் ஆவார். இவர் இந்தியாவில் ஜான்சி ராணி வாரணாசி என்னும் இடத்தில் 1828ஆம் ஆண்டு நவம்பர் 19ஆம் தேதி பிறந்தார். விளையாடும் வயதிலே வாழ்வீச்சு
குதிரையேற்றம், துப்பாக்கி சுடுதல் போன்ற வீரக்கலைகளை பயின்றார். வீரமங்கை மணிகர்ணிகாவை ஜான்சியின் இளவரசர் கங்காதர் ராகவ் திருமணம் செய்து கொண்டார். அன்றிலிருந்து லட்சுமிபாய் எனும் பெயர் அழைக்கப்பட்டது. இவர் ஜான்சியின் ராணியாகவும் ஆவார். இவர் 1858ஆம் ஆண்டு ஜூன் 18 அன்று ஆங்கிலேயர்களுக்கு எதிரான கிளர்ச்சியில் இறந்தார். ஜான்சியின் வாழ்க்கை என்பது ஓர் சரித்திரம் மட்டுமல்லாது வளரும் பெண் சமூகத்திற்கு ஓர் முன்மாதிரியாகவும் அமைந்துள்ளது என்றால் அது மிகையாகாது. ஜான்சியை கைப்பற்றி ஆங்கிலேயர்களை விரட்டி அடிக்கவும் பின்வரும் தலைமுறைகளுக்கு சுதந்திர வேட்கையை, துணிவை, நெஞ்சுரத்தை விதைத்த வீர திலகம் ஜான்சி ராணியின் மாவீரத்தை போற்றுவோம், ஜான்சி ராணியின் பெருமைகளை போற்றுவோம். நன்றி மறப்பத நன்றென்று என்ற வள்ளுவரின் வாக்குப்படி எனக்கு வாய்ப்பினை தந்த அனைவருக்கும் மிக்க நன்றி. வணக்கம். என் தாய்மொழி தமிழுக்கும் என் தமிழ் மண்ணுக்கும் எனது முத்தான முதற்கண் வணக்கம். என் பெயர் கா ஜைனப் நிஷா. என் பள்ளியின் பெயர் GIHSS முதலியார்பட்டி. நான் இன்று பேச வந்துள்ள தலைப்பு என்னை கவர்ந்த சுதந்திர போராட்ட தியாகி. போர்பந்தர் மண்ணில் பிறந்த உத்தமர், எளிமையின் உருவம், அகிம்சையை ஆயுதமாக்கி வெற்றி கண்டவர், இந்தியாவின் விடுதலை போரை முன்னேற்றதும் தேசிய தந்தையானிய மகாத்மா காந்தியை பற்றி உங்கள் முன் பேச வந்துள்ளேன். மகாத்மா காந்தி அவர்கள் 1969ஆம் ஆண்டு அக்டோபர் 2ஆம் தேதி போர்பந்தர் என்னும் ஊரில் பிறந்தார். இவருடைய தந்தையின் பெயர் கரம்சந்த் காந்தி, தாயார் பெயர் புட்லிபாய். இவர் 1983ஆம் ஆண்டு கஸ்தூரிபாயை மணந்தார். காந்திஜி லண்டன் பல்கலைக்கழக சட்டம் பயின்று தென்னாப்பிரிக்காவில் வழக்கறிஞராக பதவியேற்றார். நாட்டில் பிரிட்ஜ் கொடியை வீழ்த்த பல இயக்கங்களை கொண்டு வந்தார். அதில் ஒத்துழையாமை இயக்கம், தண்டி மார்ச் என பல வகையாக இருந்தது. அவரது தலைமை முடிந்ததும் ஆகஸ்ட் 15 1947ஆம் ஆண்டு சுதந்திரம் அடைந்தது. மகாத்மா காந்தியை பற்றி ஒரு பாடல் பாடட்டுமா? இந்தியாவின் தந்தை யாரு, மகாத்மா காந்தி இன்றி வேறு யாரு, இந்தியாவின் தந்தை யாரு, மகாத்மா காந்தி இன்றி வேறு யாரு, கதிர் வேட்டி அணிந்தவர், கண்ணாடி போட்டவர், கையில் தடி கொண்டவர், கண்ணியமா வாழ்ந்தவர், கையில் தடி கொண்டவர், கண்ணியமா வாழ்ந்தவர். காந்திஜி தன் முழு வாழ்வையும் நாட்டிற்காக அர்ப்பணை செய்தார். அதே போன்று நாமும் காந்திஜி அறவழி சென்று நாமும் இந்த இந்தியாவை செழிக்க வைப்போம் என்று கூறி விடைபெற்றேன். நன்றி, வணக்கம். பிறந்த சிறந்த மொழிகளிலே பிறந்த மொழியாகிய என் அன்னை தமிழுக்கும் எனது முத்தான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இன்று எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு என்னை கவர்ந்த சுதந்திர போராட்ட வீரர்கள். இந்திய திருநாடு 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திரம் அடைந்தது. சுதந்திர போராட்ட வீரர்களின் தியாகத்தால் தான் நாம் இன்று சுதந்திர காற்றை சுவாசிக்கின்றோம். பல்வேறு இணைகளால் போராட்டங்களுக்கு இடையே சுதந்திரத்தை வாங்கி கொடுத்த தேச தலைவர்களை இந்நாளில் நினைவு கூறுவோம். சுதந்திரத்திற்காக பாடுபட்டவர்களில் சுதந்திரத்திற்காக பாடுபட்டவர்களில் பல ஆணி வேர்கள் இருந்தாலும் ஆற்றில் முக்கியமானவர் நேதாஜி தான். நேதாஜி என்று அழைக்கப்படும் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ். நாட்டுக்காக ஆயுதம் ஏந்தி போராடிய மாவீரன் இவர் ஜனவரி 23 1897ஆம் ஆண்டு பிறந்தார். இந்திய மக்களின் பலத்தை உலகுக்கே காட்டிய இரும்பு மனிதர் இவர். ஜெய்ஹிந்த் என்ற ஸ்லோகத்தை முதலில் உருவாக்கிய ஆகஸ்ட் 18 1945 நேதாஜி பயணம் செய்து வந்த விமானம் தீவில் விழுந்து விபத்துக்குள்ளாகி அவர் இறந்து விட்டார் என்ற செய்தியை ஜப்பான் வானொலி அறிவித்தது. இம்மண்ணில் விடுதலைக்காக எண்ணற்ற வீரர்கள்
தன் உயிரையும் உடைமையும் இழந்தார்கள். தியாகிகள் செய்த வீரர்கள் போற்றி வணங்குவோம். நன்றி, வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பெயர் மை அப்ரின். இன்று நான் தங்களுடன் பகிர வைக்கும் கருத்து என்னை கவர்ந்த சுதந்திர போராட்ட தியாகி முகமது இஸ்மாயில் என்ற இயற்பெயர் கொண்ட தன்னலமற்ற சிறந்த அரசியல்வாதி, பேச்சாளர், சமூக சேவகர் நம் திருநெல்வேலி சீமையின் மைந்தன், எளிமைக்கும் நாட்டுப்புறலுக்கும் எடுத்துக்காட்டாக திகழ்ந்தவர். அவர் யார் என்று கண்டுபிடித்திருப்பீர்கள். ஆம், அவர்தான் நம் மக்களால் அன்புடன் காயிதே மில்லத் என்று அழைக்கப்பட்டவர்கள். காயிதே மில்லத் என்றால் வழிகாட்டும் தலைவர் என்று பொருள். ஆம், அவர் நமக்கு சிறந்த வழிகாட்டியே. காயிதே மில்லத் அவர்கள் சென்னை மாகாண சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்தவர். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கியவர். சிறுபான்மையினர் கல்விக்காக உறுப்பினராக காயிதே அவர்கள் எளிமையின் அடையாளம். அவர் மனைக்கொடை வாங்கும் திருமணத்தில் கலந்து கொள்ள மாட்டேன் என்று வெளிப்படையாக கூறியவர். தமிழை ஆட்சி மொழியாக்க வேண்டும் என வலியுறுத்தியவர். தமிழக அரசியல் வானின் கல்வியிலிருந்து காரருளை அகற்ற வந்த ஒளிக்கதிர் என்ற அறிஞர் அண்ணா பாராட்டியுள்ளார். கல்வி ஒன்றுதான் சமூக வளர்ச்சிக்கும் உறுதுணையாக இருக்கும் என்பதை காயிதே மில்லத் அவர்கள் எண்ணினார்கள். ஆகையால் திருச்சியில் ஜமால் முகமது கல்லூரி, கேரளாவில் ஃபரூக் கல்லூரி திறக்கப்பட்டார். என் பெயர் திவ்யதர்ஷினி. கேம்பிரிட்ஜ் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் 8ஆம் வகுப்பு சி பிரிவை படித்து வருகிறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் இன்று பேச வந்துள்ள தலைப்பு மகாகவி பாரதியாரை பற்றி. மகாகவி பாரதியார் ஒரு சுதந்திர போராட்ட வீரர் ஆவார். பாரதியார் டிசம்பர் 11, 1882ஆம் ஆண்டு எட்டயபுரத்தில் பிறந்தார். இவரது தந்தை சின்னசாமி ஐயர், தாயார் லட்சுமி அம்மாள் ஆவார். பாரதியார் ஒரு தமிழ் கவிஞர். பாரதியார் ஒரு தமிழ் கவிஞர். பாரதியார் பல கவிதைகளை இயற்றியுள்ளார். இவருக்கு 11 வயது இருக்கும்போதே இவரது கவிப்பாடு ஆற்றலையும் புலமையையும் பாராட்டி எட்டயபுரம் மன்னர் இவருக்கு பாரதி என்னும் பட்டத்தை வழங்கினார். சாதிகள் இல்லையடி பாப்பா என்று கூறிய பாரதியார் தீண்டாமையை அறவே வெறுத்தார். பாரதியார் தேசிய கவிஞர், மகாகவி, மானுடன் பாட வந்த மாகவி உள்ளிட்ட பல பெயர்களால் போற்றப்படுகிறார். பாரதியார் சிறந்த கவிஞர், எழுத்தாளர், இதழாளர், சமூக சீர்திருத்த சிந்தனையாளர், விடுதலை போராட்ட வீரர் என பன்முகம் ஆற்றல் கொண்டவர். பாரதியார் செப்டம்பர் 11, 1982ஆம் ஆண்டு தனது 39வது வயதில் இவ்வுலக வாழ்விலிருந்து விடுதலை பெற்றார். பாரதியார் எழுதிய கவிதையில் இதுவும் ஒன்று. எந்த ஏற்றத்திற்கும் ஒரு இரக்கம் உண்டு, எந்த துன்பத்திற்கும் ஒரு தீர்வு உண்டு, எந்த முயற்சிக்கும் ஒரு பலன் உண்டு. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் எனது மனமார்ந்த முதற்கண் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் இசக்கியம்மாள். நான் 7th B வகுப்பில் படித்து வருகிறேன். அமளி மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் படித்து வருகிறேன். தனது நாட்டின் விடுதலைக்காக ஆயுதம் ஏந்தி போராடிய மாவீரரும் இந்திய இராணுவத்தை முதலில் உருவாக்கிய பெருமைக்குரியருமான நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் பற்றி பேசப் போகிறேன். இந்திய சுதந்திர போராட்ட தலைவரான நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் 1897 ஜனவரி மாதம் 23ஆம் நாளன்று இந்தியாவில் ஒரிசா மாநிலத்தில் கட்டாக் என்னும் இடத்தில் பிறந்தார். இவர் வங்காள இந்து குடும்பத்தில் பிறந்தவர் ஆவார். இவரது பெற்றோர் ஜானகிநாத் போஸ் மற்றும் பிரபாவதி தேவி ஆவார். இவர் தைரியமிக்கவராக சிறு வயதிலிருந்தே காணப்பட்டார்.
இவர் தனது 5 வயதில் கட்டாக்கில் உள்ள பாப்டிஸ்ட் மிஷன் ஆரம்ப பள்ளியில் இணைந்து கொண்டு தனது உயர்கல்வியை கொல்கத்தா ரெவென்சா கல்லூரியில் தொடங்கினார். இவரது தாயார் தெய்வ பக்தியுடையவக இருந்தபையின் காரணமாக இவரும் சிறு வயதிலிருந்தே ஆன்மீகத்தின் பால் ஈடுபடுவராக காணப்பட்டார். இவ்வாறாக துறவரத்தில் காணப்பட்ட சுபாஷ் சந்திர போஸிற்கு சரியான குரு கிடைக்காததன் காரணமாக தனது உயர்கல்வியை இவர் 1915ஆம் ஆண்டு கொல்கத்தா மாநில கல்லூரியில் சேர்ந்தார். இவரது கல்வி ஆங்கிலேயர்களை அவமதித்து பேசும் ஆசிரியர் ஒருவர் இவருக்கே கற்பித்தார். இந்த ஆசிரியருடன் ஏற்பட்ட பிரச்சனையின் காரணமாக இவர் தனது படிப்பை தொடர முடியாத நிலை ஏற்பட்டது. 2 ஆண்டுகள் தனது படிப்பை தொடர முடியாத நிலை ஏற்பட்டது. பின்னர் 1915ஆம் ஆண்டு இசு காட்டிய ஜர்ஜ் கல்லூரியில் சேர்ந்தார். 1917இல் இளங்கலை பட்டப்படியில் முதல் மாணவனாக தேறினார். இந்தியாவின் விடுதலைக்காக மிகவும் சிறந்த முறையில் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் காணப்படுகிறார். 1945ஆம் ஆண்டு இடம்பெற்ற விமான விபத்தின் காரணமாக இவர் மரணத்தினை எய்தினார். பயந்தவன் வாழ்க்கை தகராறு, துணிந்தவன் வாழ்க்கை வரலாறு என்ற வரிகளிற்கேற்ப இந்திய சுதந்திர போராட்ட தலைவரான நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் காணப்படுகிறார். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சுபிக்ஷா. நான் 6ஆம் வகுப்பு பிரிவில் படிக்கின்றேன். இப்பொழுது நான் என்னை கவர்ந்த சுதந்திர தியாகியை பற்றி பேச வந்துள்ளேன். தென்பொதிகை சாரலிலே குளிர்நிலவு தென்றலிலே தங்கமலர் பறித்து தமிழ் தாக்கி சூத்தி விட்டு சங்கத்தமிழ் தந்த தங்கத்தமிழ் மொழியை துவங்குகிறேன் உரையை. இத்தனை வருணையுடன் நான் துவங்கையில் தெரிந்திருக்க வேணாமா? ஆம், நம் மண்ணின் வீர மங்கையான வேலு நாச்சியாரை பற்றி பேச வந்துள்ளேன். ராமநாதபுரத்து மன்னர் திரு செல்லமுத்து சேதுபதியாருக்கும் திருமதி முத்தாத்தா நாச்சியாருக்கும் அன்று ஒரே மகளை பிறந்தவர் தான் நம் வீரமங்கை வேலு நாச்சியார். தன்னிலம் வயதிலேயே குதிரை ஏற்றம், வாள் வீசி, களரி உள்ளிட்ட போர்க்கலைகளை கற்று தேர்ந்து யாருக்கும் அஞ்சாத நெஞ்சோடு திகழ்ந்தார். அது மட்டுமல்லாமல் தமிழ், ஹிந்தி, பிரெஞ்சு என பல்வேறு மொழி அறிவு வாய்ந்தவர் நம் வீரமங்கை வேலு நாச்சியார். 1746ஆம் ஆண்டு சிவகங்கையின் இணைய மன்னரான திரு முத்து வடிகநாதனை மனது பட்டத்து ராணியானார் திருமதி வேலு நாச்சியார். 1772ஆம் ஆண்டு வேலு நாச்சியாரின் கணவர் திரு முத்து வடிகநாதனை ஆங்கிலேயர்களால் கொல்லப்பட்டார். அதைத் தொடர்ந்து வெறிகொண்டு சபம் கொண்டார். ஏற்ற சபதத்தை நிறைவேற்ற ஆங்கிலேயர்களுக்கு எதிராக கூர்நிலை மன்னரை ஒன்றிணைத்து போரிட்டு வெற்றி பெற்றார். சிவகங்கையை மீட்டார். செய்ய விரும்பியதை எல்லாம் செய்தால் மட்டும் சுதந்திரம் அல்ல, செய்ய விரும்பாததை செய்யாமல் இருப்பதும் தான் சுதந்திரம். ஆனால் பெண்களுக்கு இந்த உலகம் அவ்வளவு எளிதாக இல்லை. பெண் என்பவர் நேர்கொண்ட பார்வை, இடி போன்ற பேச்சு, கடல் போல கரையில்லாத துணிவு, வானம் போல எல்லையில்லாத அன்பு கொண்டவர். அந்த காலத்தில் வேலு நாச்சியார் கண்ணுக்கு தெரிந்த வீரர்களுடன் போரிட்டு வெற்றி பெற்றார். ஆனால் இந்த காலத்தில் பெண்கள் கண்ணுக்கு தெரியாத எதிரிகளுடன் போராடிதான் தினம் தினம் ஜெயித்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே எனக்கு பிடித்த சுதந்திர தியாகி வேலு நாச்சியாரை போல நாமும் தைரியமாக இருக்க வேண்டும். பெண்ணுக்கு நிகழ் பெண்ணே, பெண்மையை போற்றுவோம். 3 எழுத்தில் நன்றி கூறி 5 எழுத்தில் வணக்கம் கூறி 6 எழுத்தில் விடை பெறுகிறேன் உங்கள் சுபி. செம்மொழியா மண்ணை தமிழுக்கும் வீரம் நிறைந்த தமிழ் மண்ணுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் இங்கு பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு விடுதலை போராட்டத்தில் என்னை கவர்ந்த தியாகி. மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டுமாமார் என்ற கவிமணி. அந்த மாதவத்தின் பயனாக இந்த மண்ணில் பிறந்து வீரத்தின் விளைநிலமாக விவேகத்தின் பிறப்பிடமாக விடுதலை போரில் விடுவெளியாக திகழ்ந்த வீரமங்கை. ஆங்கிலேயரை எதிர்த்து போரிட்ட முதல் இந்திய பெண்ணரசி வேலு நாச்சியார். அவர்களை பற்றி பேச இன்று உங்கள் முன் நிற்கிறேன். ராமநாதபுரம் மன்னர் செல்லமுத்து சேதுபதி சக்கந்தி முத்தால்தா நாச்சியாரின் மகளாக பிறந்து ஆண் வாரிசு போல வளர்க்கப்பட்டார் வேலு நாச்சியார். வான் விச்சு வில்வித்தை குதிரையேற்றம் என போர்க்கள கலைகளை அனைத்தையும் கற்றார். தமிழ், உருது, பிரெஞ்சு, ஆங்கிலம் என பல மொழிகளையும் கற்று அறிவின் கூர்மை வளர்த்தாய்.
சிவகங்கை சீமை ராணியாக அவர் வாழ்ந்த வாழ்க்கை வசந்தமாக இருக்கையில் காளையார் கோவில் போரில் கணவர் முத்துவர்தநாதரை ஆங்கிலேய படை நயவஞ்சமாக கொன்றது. சோகத்தை துவண்டு விடவில்லை. அந்த வீரமங்கை தன் கண்ணீரை துடைத்து அதை தன் நெஞ்சில் கடலாக மாற்றினார். ஆங்கிலேயரை என் மண்ணை விட்டு விரட்டும் வரை ஓய மாட்டேன் என்று அவர் எடுத்த சபதம் இந்திய விடுதலை வரலாற்றின் முதல் வீர சபதம். 8 ஆண்டுகள் தலைமுறை வாழ்க்கை. ஆனால் அது ஓய்வுக்கான வாழ்க்கை அல்ல, ஒரு பெரும் போருக்கான திட்டமிடல். திண்டுக்கல் கோட்டையில் தங்கி சுல்தான் மற்றும் ஹைதர் அலியிடம் தன் கோரிக்கையை கூறினார். உருது மொழியில் அவர் ஹைதர் அலியிடம் பேசிய இந்த உரையாடல் அவரின் பன்மொழிக்கும் புலமைக்கும் ராஜதந்திரத்திற்கும் சிறந்த எடுத்துக்காட்டாகும். ஹைதர் அலியின் 5000 படை வீரர்களுடன் தன் சொந்த படையும் திரட்டி ஒரு பெரும் சக்தியை உருவெடுத்தார். தன் வெள்ளையரிடம் காட்டிக்கொள்ளாமல் உயிரை விட்ட உடையாள் என்ற எளிய பெண்ணின் தியாகத்தை போற்ற தன் பெண்கள் படைக்கு உடையாள் படை என்று பெயரிட்ட அந்த மாண்பு அவன் ஈரமுள்ள இதயத்தை காட்டுகிறது. சிவகங்கை மீட்பதற்கான நாள் வந்தது. விஜயதசமி அன்று பெண்கள் மட்டுமே கோட்டைக்குள் செல்ல அனுமதிக்கப்பட்டனர். அதை தனக்கு சாதனமாக்கினார் வேலுநாச்சியார். வேலுநாச்சியாரின் தளபதி குயிலி தன் உடலெங்கும் நெய்யை தடவிக்கொண்டு தீ வைத்துக்கொண்டு ஆங்கிலேயர்களின் ஆயுத கிழங்கில் குதித்தார். தன் உயிரை ஈந்து எதிரின் ஆயுதங்களை அளித்தார். குயிலின் தியாக நெருப்பில் ஆங்கிலேயர்களின் அகந்தை சாம்பலானது. வேலுநாச்சியாரின் வாழ் சிவகங்கை மீண்டும் வெற்றி கொடி நாட்டியது. தளபதிகளாகிய மருது சகோதரர்கள் மற்றும் குயிலி ஆங்கிலேயரை கொண்டு ஆங்கிலேய படை வீழ்த்தி வெற்றி கொடி நாட்டினார்கள். ஜான்சி ராணிக்கு முன்பே ஆங்கிலேயரை வெற்றி கொண்டு சிவகங்கையை திரும்படி ஆட்சி செய்தவர் நம் வீரமங்கை வேலுநாச்சியார். அவர் தன்மான வீரம், விவேகம், தியாகம் ஆகியவற்றின் மொத்த உருவமே வேலுநாச்சியாரின் தியாகமும் வீரமும் எதிர்கால தலைமுறையிற்கு என்றென்றும் வழிகாட்டியாக விளங்குகிறது. நம் சரித்திரத்தில் வீரத்திற்கு ஆண் பெண் வேறுபாடு கிடையாது என்று நிரூபிக்கும் வகையில் வாழ்ந்து மறந்த வீரமங்கை வேலுநாச்சியாரின் சரித்திரத்தை என்றென்று படிப்போம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து எனது உரையை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். ஆன்றோர்களே, சான்றோர்களே, என்னை போன்ற மாணவர்களே, இன்று 79வது சுதந்திர தின விழாவை கொண்டாடி வருகிறோம். நம் நாட்டு விடுதலைக்காக பல பேர் தன் உயிரை கூட தியாகம் செய்துள்ளனர். அதில் இஸ்லாமியர்களின் பங்கும் அதிகம் உள்ளது. அதில் சிலவற்றை நான் இப்பொழுது உங்கள் முன் கூற வந்துள்ளேன். ஆங்கிலேயர்களுக்கு முதலில் நம் நாட்டை ஆளும் திட்டம் வந்துவிட்டுள்ளது என்று முதலில் கணித்து அவர்களை எதிர்த்தவர் சிராஜுத்தௌலா. ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராடி தன் 27வது வயதிலேயே தூக்கு மேடைக்கு சென்றவர் ஹஸ்ஃபகுல்லா கான் அவர்கள். ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராடி முதலில் வீரங்கியை வைத்து மிரளவிட்ட மாவீரன் திப்பு சுல்தான் அவர்கள். கப்பலோட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரனாருக்கு சுதேச கப்பல் வாங்க அன்றே 1 லட்சம் கொடுத்து உதவியவர் பக்கீர் முகமது அவர்கள். ஆங்கிலேயர்களுக்கு எதிராகவும் காங்கிரசின் தலைவராகவும் இருந்தவர் அபுல் கலாம் ஆசாத் அவர்கள். ஆங்கிலேயர்களின் தலைவர் ஹென்றி லாரன்ஸை தன் கையால் சுட்டுக் கொன்ற வீரமங்கை பேகம் ஹசரத் மஹால் அவர்கள். டெல்லியில் இந்தியா கேட்டில் இஸ்லாமியர்கள் 61,000 இஸ்லாமியர்களின் தியாகிகளின் பெயர்கள் பொறிக்கப்பட்டுள்ளது. எனக்கு வாய்ப்பளித்தவர்களுக்கு நன்றி சொல்லி இந்த உரையை முடிக்கிறேன். நன்றி. அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். அனைவருக்கும் என் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். என் பெயர் பாரதி. நான் அமளி மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் 6ஆம் வகுப்பு ஆப்பிரிவில் படித்து வருகிறேன். என் உள்ளம் கவர்ந்த பெண் விடுதலை தியாகி இந்திய விடுதலைக்காக உயிர் தியாகம் செய்த விடுதலை கனலை எழுப்பினார். அதிலும் தியாகிகளின் செம்மலின் பெயர் தில்லையாடி வள்ளியம்மை. இவர் தென்னாப்பிரிக்காவில் முன்சாமி மங்களத்தம்மாள் தம்பதியரின் மகளாக 22/2/1898 பிறந்துள்ளார். அவர் வாழ்ந்த காலம் 16 ஆண்டுகள் மட்டுமே. இவர் இந்தியர்களுக்கு எதிரான அதிலும் சிறையில் இருந்தபோது அங்கு வந்த காவலாளி அம்மையாரை பார்த்து, உங்களுக்கென கொடி இல்லை, உங்களுக்கென நாடு இல்லை, உங்களுக்கென சின்னம் எதுவும் இல்லை என ஏளனமாக கேட்க, அம்மையாரே தன்னுடைய சேலையின் ஒரு சிறு பகுதியை வெட்டி
இது எனது நாட்டின் கொடி என பெண் சிங்கமாய் கர்ஜித்தார். இவரே தேசிய கொடி உருவாக்க முன் உதாரணமாக இருந்தார். நம் பாரதம் தற்போது பெற்றுள்ள சுதந்திரத்திற்காக அன்று அவர் சிறையில் கொடுமைகளுக்கு ஆளாகி உடல் நலம் குன்றி 22/2/1914 அன்று உயிர் வீரமரணம் அடைந்தார். பாரதம் போற்று தில்லையாடி வள்ளியம்மை போற்று சுதந்திரத்தை பேணி போற்றி பாதுகாப்போம் என இச்சுதந்திர தினத்தில் உறுதிமொழி எடுப்போம். நன்றி. ஜெய்ஹிந்த். அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கம். எனது பெயர் மு ஆஷிகா. நான் 6ஆம் வகுப்பு ஆ பிரிவில் படிக்கின்றேன். நான் இன்று மகாத்மா காந்தி அவர்களை பற்றி பேச வந்துள்ளேன். காந்தியின் முழு பெயர் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி. மகாத்மா காந்தி பாபு என்று அழைக்கப்படுகிறார். மகாத்மா காந்தி 1869ஆம் ஆண்டு குஜராத்தில் உள்ள போர்பந்தர் என்ற கிராமத்தில் பிறந்தார். இவரது தந்தையின் பெயர் கரம்சந்த் காந்தி, தாயார் பெயர் புத்தலிபாய். மகாத்மா காந்தி நமது தேச தந்தையாவர். இந்தியா விடுதலைக்காக ஒத்துழையாமை இயக்கம், வெள்ளையனே வெளியேறு, தண்டி யாத்திரை போன்ற இயக்கங்களை நடத்தினார். மகாத்மா காந்தி தன் வாழ்வில் சத்தியம், நேர்மை, அகிம்சை ஆகிய கொள்கைகளை கடைபிடித்து வாழ்ந்து காட்டிய மகான் ஆவார். அவர் சுதேசி பொருட்களின் பயன்பாட்டை மக்களுடைய பிரசாரம் செய்தார் மற்றும் வெளிநாட்டு பொருட்களின் பயன்பாட்டை புறக்கணித்தார். தேசத்தந்தை காந்தியின் கொள்கைகளை பின்பற்றி நாம் வாழ வேண்டும். ஜெய்ஹிந்த். நன்றி, வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. உங்கள் அனைவருக்கும் என் முத்தான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்தும் அறிவித்தும் கொள்கிறேன். நான் இன்று பேச எடுத்துள்ள தலைப்பு என்னவென்றால், இந்திய விடுதலை போராட்டத்தில் முஸ்லிம்களின் பங்கு. இந்தியா விடுதலை போராட்டத்திற்காக பல நாட்டு மன்னர்கள் ஆங்கிலேயர்களை எதிர்த்து நமக்கு போரிட்டு நம்மளுடைய நாட்டை நமக்கே திருப்பி தந்தார்கள். அதில் முஸ்லிம்களின் எண்ணிக்கையோ எண்ணற்றது ஆகும். ஒரு பழமொழி சொல்வார்களே, கேட்டிருக்கிறீர்களா? இருக்க இடம் கொடுத்தால் படுக்க பாய்கை பானா. இதற்கு அர்த்தம் என்னவென்று தெரியுமா? ஆங்கிலேயர்கள் நம் நாட்டிற்கு வணிகம் செய்ய வந்தவர்கள் நம்மையே ஆட்சி புரிந்தார்களாம். முதலாவதாக ஆங்கிலேயர்களை எதிர்த்த முஸ்லிம்கள் பல பேர் உள்ளன. அவற்றுள் சிறப்பு மிக்கவர்களை பற்றி ஒரு சிலர் பெயரை பற்றி நான் இங்கு கூற வந்துள்ளேன். அவற்றுள் ஒருவர் தான் யூசுப் கான். யூசுப் கான் அவர்களை எல்லாரும் கமாண்டர் ஷாஹிப் என்று அழைப்பாங்க. அவர்களை கமாண்டர் ஷாஹிப் என்று தான் அழைப்பாங்க. அவங்களை யூசுப் கான் என்று கூறினா யாருக்குமே தெரியாது. மருத நாயகம் என்று கூறினா அனைவருமே அறிவாங்க. அவர்கள் மதுரை மாவட்டத்தில் பனையூர் என்ற கிராமத்தில் தையல் தொழிலாளியின் மகனாக பிறக்கிறார் யூசுப் கான். அவங்க ஆங்கிலேயர்களின் சிம்ம சொப்பனமாக இருந்திருக்காங்க. ஆங்கிலேயர்கள் இவங்களை எப்படியாவது கொல்லணும் அப்படிங்கிற முடிவிலேயே இருந்திருக்காங்க. அவரை எப்படி சொன்னாங்கன்னா, லுகருடைய ரமலான் மாதத்தில் நோன்பு வைத்த நிலையில் லுகருடைய தொழுகை நேரத்தில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்கள ஆங்கிலேயர்கள் சுட்டு கொலை செஞ்சுட்டாங்க. இன்னா அல்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அவங்களுடைய இந்திய தேசிய பக்தி எவ்வளோ பெருசாக இருந்திருக்கு, அவங்களுடைய தியானம் எவ்வளோ பெருசாக இருந்திருக்குன்னு நீங்கள் என்ன பண்ணிக்கணுங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தபடியாக திப்பு சுல்தான் அவங்க மைசூரின் புலி என்று அழைக்கப்பட்டிருக்காங்க. காந்தியடிகள் என் இந்தியா அப்படிங்கிற ஒரு ஏட்டில் காந்தியடிகள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா குறிப்பிட்டுள்ளாங்க. இந்நாட்டிற்காகவும் சமுதாயத்திற்காகவும் பாடுபட்ட இன்னுயிர் நீத்த தியாகிகளில் ஒருவர் தான் மிகச்சிறந்த தியாகி திப்பு சுல்தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா குறிப்பிட்டுள்ளாங்க காந்தியடிகள். திப்பு சுல்தான் அவங்க கூறுறாங்க, ஆடுகளாக இருந்து 1000 ஆண்டுகள் வாழ்வதை விட புலியாக இருந்து ஒரு நாள் வாழ்ந்து சாவதே மேல் அப்படின்னு சொல்லி கூறியிருக்காங்க. இதற்கு அர்த்தம் என்னவென்று தெரியுமா? ஆங்கிலேயர்களுக்கு அடிமைப்பட்டு 1000 ஆண்டுகள் வாழ்வதை விட ஆங்கிலேயர்களை எதிர்த்து ஒரு நாள் வாழ்ந்து சாவதே மேல். இதான் அதற்குரிய அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு திப்பு சுல்தான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா கூறியிருக்காங்க. அடுத்தபடியாக பகதூர் ஷா. டெல்லியின் மன்னராகிய பகதூர் ஷாவை பர்கானா நாட்டின் தலைநகரமான ரங்கூனுக்கு நாடு கடத்தப்படுகிறாங்க. அவர் அங்கு செல்லும் போது ஒரு கைப்பிடி இந்திய தேச மண்ணையும் அவருடன் எடுத்து செல்றாரு. ஏன் தெரியுமா சகோதர சகோதரிகளே, நான் இங்கிருந்து செல்றேன், நான் திரும்ப வருவேனா அப்படிங்கிறது ஒரு சந்தேகம் தான். அதனால நான் அங்கேயே ஒரு வேளை இறந்துட்டேன் அப்படின்னா என்னுடன் சேர்த்து என் இந்திய தேசிய மண்ணையும் என்ன பண்ணிடுங்க, அடக்கம் செஞ்சிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க பகதூர் ஷா. அதே போன்று அவர் அங்கேயே வஃபாத்தாகி விடுறாங்க. இன்னா அல்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன்.
அதே போன்று அவங்களுடன் சேர்த்து அவங்க இந்திய தேச ஒரு கைப்பிடி மண்ணையும் அவங்க கபரில் வந்து சேர்த்து அடக்கம் பண்ணுறாங்க. அடுத்தபடியாக அகமது ஷா அவங்க வந்து மௌலானா அகமது ஷா என்று அழைக்கப்படுவாங்க. இவங்களை ஆலிம்களுக்கெல்லாம் பெருமையூட்டும் வகையில் வாழ்ந்து இறந்தவர் ஆவாங்க. இவங்களை கண்டுபிடிச்சி தரவங்களுக்கு ஆங்கிலேயர்கள் வந்து 50,000 வெள்ளிக்காசுகள் தருவேன் அப்படின்னு சொல்லி அறிவித்திருக்காங்க. இந்த நிலையில் அகமது ஷா வந்து ஜான்சங் அப்படிங்கிற ஒரு மன்னருக்கு வந்து கடிதம் எழுதுறாங்க. என்ன கடிதம் அப்படின்னா, எனக்கு பொருளாதார உதவி வேணும், உங்களால் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு அவங்களும் பதில் எழுதுனாங்க, கண்டிப்பாக பண்ண முடியும், நீங்கள் எங்களுடைய கோட்டைக்கு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் அகமது ஷாவும் அவங்க கோட்டைக்கு வராங்க. அவங்க எல்லாருமே சூழ்ச்சி பண்ணி அவங்களுடைய தம்பியான பகத் சிங்கை வச்சு அவங்கள என்ன பண்ணியிருந்தாங்கன்னா சுட்டு கொண்டிருந்தாங்க. இன்னா இல்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அந்த காலத்துலலாம் முஸ்லீம்கள் வந்து வரலாற்றை வந்து என்ன பண்ணாங்கன்னா படைச்சாங்க. இந்த கால முஸ்லீம்கள் எல்லாருமே வரலாற்றை வந்து படிக்கிறாங்க. வரலாற்றை காதில் கேட்டு காட்சியில் பறக்க விடாமல் வரலாற்றை நெஞ்சில் சுமப்போம் என்ற உறுதியோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தமிழ் டிக்கெட். அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். என் பெயர் அக்ஷயா. 8ஆம் வகுப்பு ஆ பிரிவில் பயின்று வருகிறேன். அள்ளும் பகலும் உழைத்து அடியிலும் உதையிலும் பிழைத்து ஒற்றுமையோடு நிலைத்து வேற்றுமை எண்ணம் களைத்து பெற்ற சுதந்திர காற்றை சுவாசிக்க போராட்ட வீரர்களின் தியாகத்தை யோசிக்க இந்திய ரத்தமும் பெருமையை சொல்லும் சுகாதார காற்றும் பெருமையாய் வெல்லும் பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் நற்றவ வானினும் நரி சிறந்தனவே என்பதை உணர்ந்த ஓவிய போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்க இருக்கிறோம். முதலாவதாக 3லிருந்து 5ஆம் வகுப்பு அந்த கேட்டகரியில் வந்து வின் பண்ணவங்க 3வது பரிசை 3 பேருக்கு வந்து கொடுக்க போகிறோம். 3வது பரிசை முதலாவதாக பெறுபவர் கா சுபானா மரியம், 4வது வகுப்பை சேர்ந்தவர் சுபானா மரியம். அடுத்தபடியாக முகமது சாலிஹ், இவரும் 3வது பரிசை பெறுகிறார். 4வது வகுப்பை சேர்ந்த முகமது சாலிஹ். அடுத்தபடியாக ஆம்னா பேகம், இவரும் 3வது பரிசை பெறுகிறார். ஓவிய போட்டியில் 3வது பரிசு. வழக்கறிஞர் வல்லுவராஜ் அவர்களையும் ஆசிரியர் திருப்பதி சார் அவர்களையும் இடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். இரண்டாவது பரிசு மு அல் ஹசன் காசிம் அவர்கள் பெறுகிறார். 2வது பரிசு அல் ஹசன் காசிம். எல்லாரும் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுங்க. அடுத்தது முதல் பரிசு பெறுகிறார் தா தமினா, 5வது வகுப்பை சேர்ந்தவர், கேம்பிரிட்ஜ் பள்ளியில் படிக்கக்கூடிய தா தமினா. ஓவிய போட்டியில் முதலாவது பரிசு பெற்ற தா தமினா அவர்களுக்கு கேஷ் பிரைஸ் வழங்கப்படுகிறது. அடுத்தது 6லிருந்து 8ஆம் வகுப்பு பிரிவில் ஓவிய போட்டியில் 3வது பரிசை பெறுகிறார் லத்தீஃபா அவர்கள். ஓவிய போட்டியில் 3வது பரிசு ஏ லத்தீஃபா அவர்கள். அடுத்த 3வது பரிசு ரூபேந்திரன் பிரசாத். ரூபேந்திரன் பிரசாத் 3வது பரிசை பெறுகிறார். அடுத்தபடியாக ஆமினா சஃபியா 3வது பரிசை பெறுகிறார். ஆமினா சஃபியா இருக்கீங்களா? 2வது பரிசு தேவ காருண்யா. தேவ காருண்யா இருக்கீங்களா? முதல் பரிசு முகமது ஹமீதுல்லா. முகமது ஹமீதுல்லா.
கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் முதலியார்பட்டியை சேர்ந்த முகமது ஹமீதுல்லா இருக்கீங்களா? முதல் பரிசு. அடுத்தது 9லிருந்து 12ஆம் வகுப்பு கேட்டகரியில் ஓவிய போட்டியில் 3வது பரிசை பெறுகிறார் அலங்காரி. அமளி மகளிர் மேல்நிலை பள்ளியை சேர்ந்த அலங்காரி ஓவிய போட்டியில் 3வது பரிசை பெறுகிறார். 3வது பரிசு. அடுத்தது கேரோலின் ஜெனிட்டா 3வது பரிசை பெறுகிறார். கேரோலின் ஜெனிட்டா. கேரோலின் ஜெனிட்டா வாங்க, கொஞ்சம் சீக்கிரமா வாங்க. வாழ்த்துக்கள். ஆறாம் வகுப்பிலிருந்து 8ஆம் வகுப்பு கேட்டகரியில் 3வது பரிசு பெறுகிறார் ஆமினா சஃபியா. கவர்மெண்ட் ஸ்கூல் பொட்டல்புதூர். ஆறிலிருந்து 8ஆம் வகுப்பு 2வது பரிசை பெறுகிறார் தேவ காருண்யா. கேம்பிரிட்ஜ் ஸ்கூலை சேர்ந்த தேவ காருண்யா அவர்கள் 2வது பரிசை பெறுகிறார். அடுத்தபடியாக 9லிருந்து 12ஆம் வகுப்பு 3வது பரிசை பெறுகிறார் ரியாசத் ஜெயிலானி. ரியாசத் ஜெயிலானி இருக்கீங்களா? இருந்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமா வாங்க. அடுத்தது 2வது பரிசு பி பால அனுஸ்ரீ. செயின்ட் மேரி ஸ்கூலை சேர்ந்த பி பால அனுஸ்ரீ. எல்லாரும் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுங்க. பால அனுஸ்ரீ. முதல் பரிசை பெறுகிறார் பி சகுந்தலா. 12ஆம் வகுப்பை சேர்ந்த சகுந்தலா ஓவிய போட்டியில் முதல் பரிசு பெறுகிறார். ரியாசத் ஜெயிலானி அவர்கள் சார்பாக சகுந்தலா அவர்கள். ரியாசத் ஜெயிலானி அவர்களின் சார்பாக அவர்களுடைய தாயார் 3வது பரிசை பெற்றுக்கொள்கிறார். அடுத்தது கட்டுரை போட்டி. கட்டுரை போட்டியில் 6லிருந்து 8ஆம் வகுப்பு பிரிவில் 3வது பரிசை பெறுகிறார் ஹபீபுல் நிஷா. ஹபீபுல் நிஷா அரசு உயர்நிலை பள்ளி. அடுத்தது கீர்த்தனா தமிழ் 3வது பரிசு பெறுகிறார். கீர்த்தனா தமிழ். கீர்த்தனா இருக்கீங்களா? வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அடுத்தது ஆசிகா 3வது பரிசை பெறுகிறார். அமளி கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலை சேர்ந்த ஆசிகா 6ஆம் வகுப்பு. ஆசிகா இருக்கீங்களா? அடுத்தது 2ஆம் பரிசை பெறுகிறார் ரிஸ்வானா பர்வின். கட்டுரை போட்டியில் 2வது பரிசை பெறுகிறார் ரிஸ்வானா பர்வின், அரசு உயர்நிலை பள்ளி பொட்டல்புதூரை சேர்ந்தவர். வாழ்த்துக்கள். அனைவரும் பலத்த கரகோஷங்களை எழுப்பவும். முதல் பரிசை பெறுகிறார் முகமது சஜீர். புனித அசிசி பப்ளிக் பள்ளியை சேர்ந்த முகமது சஜீர் கட்டுரை போட்டியில் முதல் பரிசு பெறுகிறார். சஜீர் இருக்கீங்களா? Congratulations.
அடுத்தது 11th to 12th கேட்டகரியில் 3வது பரிசை பெறுகிறார் சபானா. அமளி மகளிர் மேல்நிலையை சேர்ந்த சபானா. அடுத்தது முபீனா ஏ. 11th ஸ்டாண்டர்டை சேர்ந்த முபீனா ஏ 3வது பரிசை பெறுகிறார். முபீனா ஏ. அடுத்தது 3வது பரிசை பெறுகிறார் முகமது ஹாரூன். அரசு மேல்நிலைப்பள்ளி முதலியார்பட்டி. முகமது ஹாரூன் இருக்கீங்களா? வராங்க. முகமது ஹாரூன். அடுத்தது 2வது பரிசை பெறுகிறார் வாழ்த்துக்கள். 2வது பரிசை பெறுகிறார் சமீரா மூ. ஆண்ட்ரூஸ் மெட்ரிக் ஸ்கூல் 10ஆம் வகுப்பு. சமீரா மூ. எல்லாரும் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுங்கப்பா. கங்க்ராச்சுலேஷன்ஸ். அடுத்தது கட்டுரை போட்டியில் முதல் பரிசு பெறுகிறார் ராமு சுப்புலட்சுமி. 11ஆம் வகுப்பை சேர்ந்த ராமு சுப்புலட்சுமி. அமளி மகளிர் மேல்நிலை பள்ளியை சேர்ந்த ராமு சுப்புலட்சுமி. வாழ்த்துக்கள். அடுத்தது 11 to 12 பேச்சு போட்டியில் 3வது பரிசை பெறுகிறார் டி அம்ருதா. 12ஆம் வகுப்பு. அம்ருதா. வாழ்த்துக்கள். அடுத்தது 2வது பரிசை பெறுகிறார் முகமது ரெஹானா. செயின்ட் மேரிஸ் ஸ்கூலை சேர்ந்த முகமது ரெஹானா. 2வது பரிசை இவர் பெறுகிறார். முதல் பரிசை பெறுகிறார் ஏ இன்ஃபான்ட் ஜெஃப்ரினா. அமலீர் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலை சேர்ந்த ஏ இன்ஃபான்ட் ஜெஃப்ரினா பேச்சு போட்டியில் முதல் பரிசு பெறுகிறார். வாழ்த்துக்கள். அடுத்தது பேச்சு போட்டியில் 6 முதல் 8வது பிரிவில் 3வது பரிசை பெறுகிறார் பிரித்திகா குனிஷா. பிரித்திகா குனிஷா 3வது பரிசை பெறுகிறார். பிரித்திகா குனிஷா. வாழ்த்துக்கள். அடுத்தது 3வது பரிசை பெறுகிறார் ஸ்ரீமதி. 7ஆம் வகுப்பை சேர்ந்த ஸ்ரீமதி அவர்கள் பேச்சு போட்டியில் 3வது பரிசை பெறுகிறார். ஸ்ரீமதி. அடுத்த 3வது பரிசு ஃபாத்திமா பர்வின் அவர்கள். இவரும் பேச்சு போட்டியில் 3வது பரிசை பெறுகிறார். ஃபாத்திமா பர்வின். ஃபாத்திமா பர்வின் அரசு மேல்நிலைப்பள்ளி, அரசு உயர்நிலைப்பள்ளி, அரசு உயர்நிலைப்பள்ளி பொட்டல்புதூரை சேர்ந்தவர். அடுத்தது 2வது பரிசை பெறுகிறார் ஆயிஷா. ஆயிஷா அவர்கள் பேச்சு போட்டியில் 2வது பரிசை பெறுகிறார். அனைவரும் பலத்த கரகோஷங்களை எழுப்பவும். அஜிசனை எங்க இருந்தாலும் மேடைக்கு வரும். அஜிசனை
முதல் பரிசை பெறுகிறார் முகமது ஹமீதுல்லா. அஜீஸ் அண்ணே மேலே வாங்க. அடுத்தது கட்டுரை போட்டியில் 3ஆவதிலிருந்து 5ஆம் வகுப்பு கேட்டகரியில் வந்து 3ஆவது பரிசை பெறுகிறார் முகமது மிதார் ஹாபிஸ். கட்டுரை போட்டியில் 3ஆவது பரிசை பெறுகிறார் முகமது மிதார். அடுத்தது 3ஆவது பரிசு ஸ்ரீநிதி. விகாசா பள்ளியை சேர்ந்த ஸ்ரீநிதி கட்டுரை போட்டியில் 3ஆவது பரிசை பெறுகிறார். அடுத்தது குரு சங்கர். நகராட்சி நடுநிலைப் பள்ளியை சேர்ந்த குரு சங்கர் 3ஆவது பரிசை பெறுகிறார் கட்டுரை போட்டியில். கட்டுரை போட்டி. இரண்டாவது பரிசை பெறுகிறார் வாஜிதா ஃபாத்திமா. கட்டுரை போட்டியில் 2ஆவது பரிசை பெறுகிறார் வாஜிதா ஃபாத்திமா. விவேகானந்தா தொடக்கப்பள்ளியை சேர்ந்த வாஜிதா ஃபாத்திமா. முதல் பரிசை பெறுகிறார் மு ஷஸ்மா. புனித அசிசி பப்ளிக் பள்ளியை சேர்ந்த மு ஷஸ்மா கட்டுரை போட்டியில் முதல் பரிசை பெறுகிறார். மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கும் நிகழ்ச்சி முடிவு பெற்றது.